இது போன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும். மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வேதாகமத்திலிருந்து என் வார்த்தைகள் தவறிப்போகின்றவர்களா இருந்தாலும் அவருடைய வார்த்தை தவறிப்போகாது என்பதை அறிந்திருக்கிறோம். எனவே நான் ஏசாயாவின் புத்தகத்திலிருந்து ஒரு வேத வாக்கியத்தை வாசிக்க விரும்புகிறேன். நான் இங்கு சில வேத வாக்கியங்களையும் அதை குறித்து நான் குறிப்பிட்டு கூற விரும்பும் ஒரு சில குறிப்புரைகளையும் எழுதி வைத்திருக்கிறேன். கூடுமானவரை மிக சீக்கிரமாக அவர்களை கூறி முடித்துவிட்டு பின்னர் இன்றிரவு மீண்டுமாக வியாதியஸ்தற்காக ஜெபிக்கும்படி செல்ல வேண்டியதாக இருக்கிறது. நாம் ஏசாயா 45ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொண்டிருக்கையில் நான் இந்த சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். நான் இந்த சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொண்டு இந்த கூட்டத்திற்கு ஒத்துழைத்த எல்லா ஊழியக்காரர்களுக்கும் நன்றி கூற விரும்புகிறேன். என்னுடைய மிக அருமையான நண்பர் சகோதரன் ஷோர்ஸ், அவர் இங்குள்ள பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபையின் சார்பாளராய் இருக்கிறார். என்னுடைய விலையேறப்பட்ட மற்றொரு நண்பர் சகோதரன் அவுட்லா இயேசுவின் நாமம் என்ற சபையிலிருந்து வந்துள்ளார். என்னுடைய மற்றொரு விலையேறப்பட்ட நண்பர் சகோதரன் ஃபுல்லர் சுவாதீனமான சபையிலிருந்து வந்துள்ளார். இந்த 3 மனிதர்கள் மட்டுமல்ல, அவர்கள் 3 பெரிய குழுக்களை சுட்டிக்காட்டுகின்றனர். ஆனால் இதற்கு முன்னதாக மற்ற முகாம்களில் என்னோடு ஊழியம் செய்திருக்கிற மற்ற ஊழியக்காரர்களும் அவர்கள் யாவரும் ஒத்துழைக்க ஒன்றாய் வந்துள்ளனர். ஜனங்களும் வந்திருக்கின்றனர். உங்களுடைய ஜனங்களில் அநேக வியாதியாயும் தேவைகளுள்ளாயும் இருந்து இந்த நேரத்தில் சகாயம் பெற்றுள்ளனர் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். எப்படி செய்ய வேண்டும் என்று நான் அறிந்திருந்த எல்லாவற்றோடும் நான் முயற்சி செய்து விட்டேன் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் கூறப்பட்டுள்ளதையும் செய்யப்பட வேண்டியதையும் உறுதிப்படுத்துவார் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். ஆகையால் இப்பொழுது நாம் வேதாகமத்தை நோக்கி பார்க்கையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 45ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்திலிருந்து துவங்குவோம். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதில்லை என்கிறார். இந்த வேத வாசிப்பு மிகவும் அதிகப்படியானதல்ல என்பதை நான் அறிவேன். ஆனால் அது போதுமானதாய் உள்ளது. ஏனென்றால் அது நித்தியமானதாய் உள்ளது. அது தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. இப்பொழுது நான் அதை ஒரு பொருளாக அழைக்க வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 20 அல்லது 30 நிமிடங்களுக்கானதாய் நான் கூற விரும்பினால் இயேசுவை நோக்கி பார்த்தல் என்றே நான் கூற விரும்புகிறேன். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள் என்பது அநேக வருடங்களாகவே ஒரு அழைப்பாய் இருந்து வருகிறது. ஆனால் நானோ ஒவ்வொரு உலக முறைமையின் முடிவிலும் விசேஷமாக என்னை நோக்கி பாருங்கள் என்ற விதமாய் சற்று மாற்றி கூற விரும்புகிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு உலக முறைமையும் தன்னுடைய முடிவிற்கு வருகின்ற போது அதனுடைய முடிவிலே அவர் எப்பொழுதுமே தம்மை அவ்வளவு உண்மையாக வெளிப்படுத்துகிறார். உலகத்தின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள் என்று நான் கூறலாம். வேதமோ எல்லைகள், பூமியின் எல்லைகள், பூமியின் எல்லைகள் என்று எல்லைகளை பன்மையில் கூறுகிறது. நாங்கள் அநேக வருடங்களாகவே என்னை நோக்கி பாருங்கள், என்னை நோக்கி பாருங்கள் என்பதை கேட்டு வருகிறோம் என்கிறார்கள். நல்லது, அது உண்மைதான். ஆனால் காரியம் என்னவெனில், கேள்வி என்னவெனில், நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் எதை காண்கிறீர்கள் என்பதாயிருக்கிறது. என்னை நோக்கி பாருங்கள் என்று நீண்ட காலமாகவே உங்களிடத்தில் கேட்கப்பட்டு வருகின்றது. கேள்விப்படுகின்ற ஜனங்கள் நோக்கி பாருங்கள் என்கிறார்கள். அவர்கள் நோக்கி பாருங்கள் என்று குறிப்பிட்டு கூறுகின்ற வார்த்தையின் பொருள் என்னவெனில், மேலே நோக்கி பார்க்க அல்லது நோக்கி பார்க்க விழிப்புடன் இருக்க கவனம் செலுத்து என்பதாகும். இப்பொழுது தேவன் இங்கே என்னை நோக்கி பாருங்கள், நானே தேவன், வேறொருவர் இல்லை என்று கூறிக்கொண்டிருக்கிறார். இப்பொழுது நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் தேவனை காட்டிலும் அதிக உறுதியானது என்று நாம் எதை நோக்கி பார்க்க கூடும் என்று நான் வியக்கிறேன். தேவன் வார்த்தையாய் இருக்கிறார். எனவே இன்றைக்கு உங்களுடைய பதிலுக்காக தேவனுடைய வார்த்தையை நோக்கி பார்க்க வேண்டும். வேதமே இந்நாளுக்கான பதிலை உடையதாக இருக்கிறது. மற்ற நாட்களிலும் அதுவே பதிலை உடையதாக இருந்து வந்துள்ளது. அதுவே என்றென்றைக்கும் பதிலை உடையதாக இருக்கிறது. ஏனென்றால் அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கிறிஸ்துவாய் இருக்கிறது. வேதமே பதிலை உடையதாக இருக்கிறது. ஏனென்றால் வேதம் இயேசு கிறிஸ்துவின் வெளிப்படுத்தலாய் இருக்கிறது. உலக தோற்றம் முதற்கொண்டே அது வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர் தீர்க்கதரிசியின் ரூபத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர்
ராஜாக்களின் ரூபத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் நியாய பிரமாணகர்களின் ரூபத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். காரணம், அவர் ராஜாவாகவும் தீர்க்கதரிசியாகவும் நியாய பிரமாணிகராகவும் தேவராகவும் இருக்கிறார். இப்பொழுது அவர் என்னை நோக்கி பாருங்கள் என்றார். நீங்களோ நான் அவரை நோக்கி பார்த்திருக்கிறேன் என்கிறீர்கள். அது நீங்கள் எதை நோக்கி பார்த்தீர்கள் என்பதை பொறுத்ததாக இருக்கிறது. நீங்கள் எதை நோக்கி பார்க்கிறீர்கள், எங்கே நோக்கி பார்க்கிறீர்கள், நீங்கள் எதற்காக அவரை நோக்கி பார்க்கிறீர்கள் என்று தீர்மானிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் எதை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் அவரை நோக்கி பார்ப்பதில் என்ன நோக்கத்தை உடையவராக இருக்கின்றீர்கள்? நீங்கள் எதற்காக நோக்கி பார்க்கிறீர்கள் என்பதை மட்டுமே அது பொறுத்ததா இருக்கிறபடியால் அதனை கொண்டே நீங்கள் அதனை கண்டறியலாம். வழக்கமாக ஜனங்கள் ஒரு கூட்டத்திற்கு ஒரு மார்க்க ரீதியான கூடுதலுக்கு வருகின்றனர். அவர்களில் சிலர் ஒரு பெரிய கூட்ட ஜனங்களோடு இணைந்து கொள்ளும்படியாய் கண்டறிய செல்கின்றனர். சிலர், ஓ, நான் இதை கூற வெறுக்கிறேன், ஆனால் இது உண்மை. சிலர் தாங்கள் அணிந்து கொண்டிருக்கிற தங்களுடைய ஆடைகளை காண்பிக்கவே சபைக்கு செல்கின்றனர். சிலர் சபைக்கு செல்கிறார்கள். காரணம் என்னவெனில் அவர்கள் இது பட்டணத்திலேயே மிகப்பெரிய சபையா இருக்கிறது, அல்லது இது சிறந்த பெயரை பெற்றிருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட தரமுடைய ஜனங்கள் இந்த சபைக்கு செல்கிறார்கள் என்கிறார்கள். அப்படியானால் அது தவறாகும். புரிகின்றதா? சபையானது ஸ்தாபிக்கப்பட்டிருப்பதற்கான சரியான காரியத்தை நீங்கள் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கவில்லை. தேவன் என்னை நோக்கி பாருங்கள் என்றார். அநேக ஜனங்கள் ஆராதனைகளுக்கு வெறுமன மற்றவர்களுக்கு காணப்பட வேண்டும் என்றே செல்கின்றனர். சில நேரங்களில் ஜனங்கள் ஆராதனைகளுக்கு செல்வது, இதை கூறுவதே மிகவும் மோசமாக இருக்கிறது. நாம் இதன் பேரிலேயே நீண்ட நேரத்தை கடத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் சபைக்கு செல்வதற்கு முன்பே தங்களுடைய சிந்தையில் ஏற்கனவே தீர்மானித்துள்ளபடியே செல்கிறார்கள். எனவே குறிப்பிட்ட காரியங்கள் கூறப்படுமானால் அல்லது அவர்களுடைய கருத்திற்கு மாறான ஏதோ காரியம் கூறப்படுமானால் அவர்கள் உடனடியாக எழுந்து வெளியே செல்கிறார்கள். அவர்கள் அது என்னவா இருக்க வேண்டும் என்ற தங்களுடைய கருத்தினை ஏற்கனவே முடிவு செய்திருக்கின்றபடியால் அவர்கள் அதை சாதாரணமாக பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள். அந்த காரணத்தினால்தான் இயேசுவானவர் பூமிக்கு வந்தபோது அவர் புரிந்து கொள்ளப்படவில்லை. அவர்கள் அந்நாளின் தங்களுடைய பாரம்பரியத்திற்கு பதிலாக தேவனுடைய வார்த்தையை மட்டுமே நோக்கி பார்த்திருப்பார்களேயானால் அவர்கள் அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தார் என்பதை அறிந்திருப்பார்கள். ஏனென்றால் வேதம் அவருடைய முழு வருகையையும் தெளிவாக அறிவித்தது. அவர் வார்த்தையின் முழு வெளிப்பாட்டில் வருகிறார். ஒவ்வொரு சந்ததியும் அந்த காலத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ள முழு வெளிப்பாட்டில் அவரை வெளிப்படுத்துகிறது. இந்த சந்ததி இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். அது வார்த்தையில் அவரை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற வெளிப்பாடாகும். அது இந்த சந்ததிக்கு வெளிப்பட வேண்டும். சபைகள் அதை ஏற்றுக்கொள்ளாவிடில் யாராவது எழும்பி அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் யோவான், தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். ஏனென்றால் தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்றான். ஏனென்றால் தேவன் எதை கூறியிருக்கிறாரோ, தேவன் எதை செய்வதாக வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரோ அதை அவர் முழுமையாய் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் அதை உணர்ந்து அதை நம்பிக்கையோடு விசுவாசித்து தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தபடியால் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அவர் இந்நாளுக்கான ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆபிரகாமுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டது போலவே நம்முடைய வாக்குத்தத்தமானது நிச்சயமாக இன்றைக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டியதாயிருக்கிறது. ஏனென்றால் நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கின்றபடியால் நாம் ஆபிரகாமின் சந்ததியராயும் வாக்குத்தத்தத்தின்படியே அவருடைய சுதந்திரராயும் இருக்கிறோம். எனவே அநேக ஜனங்கள் தங்களுடைய அபிப்பிராயத்துடனே ஒரு முழு சுவிசேஷ கூட்டத்திற்கு அல்லது மற்ற கூட்டத்திற்குள்ளாக வந்து அமர்ந்து அவர்கள் ஒத்துக்கொள்ளாத ஏதோ காரியம் கூறப்படுகின்ற வரையில் ஒரு சில நிமிடங்கள் காத்திருந்து பின்னர் எழுந்து வெளியே சென்று விடுவார்கள். அதன் பிறகு வேற எதையுமே கேட்க அவர்கள் தரித்திருக்க மாட்டார்கள். அவர்கள் அது இருந்ததா, அதை குறித்த உண்மை என்னவென்பதையும் காணும்படி தெரிந்திருக்க மாட்டார்கள். எப்பொழுது நாம் அது ஆவியா, அது எங்கிருந்து வந்தது என்று கேட்கிறோம், அது எப்பொழுதுமே இருந்து வருகிறது. அது ஆதியாகமத்திலிருந்து வருகிறது. அது வேத வாக்கியத்தினூடாகவே இருந்து வந்தது. அநேக சமயங்களில் ஒரு சமயம் பவுல் பேசிக் கொண்டிருந்த போது, சரியாக கூறினால் ஒரு கூட்ட ஜனங்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்த போது, ஏன் அவன் நியாய பிரமாணத்தை குறித்து பேசுகிற வரையிலும் அவர்கள் அவனுக்கு கவனமாக செவி கொடுத்தனர். ஆனால் அவன் வெளிப்பாட்டை குறித்து கூறத் துவங்கின போது, பரம தரிசனத்தை பற்றி கூறத் துவங்கின போது உடனடியாக அது சபையை மாற்றிவிட்டது. அவர்கள் கூச்சலிடும்படியாக எழும்பினர். அந்த மனிதன் என்ன கூறினான் என்பதற்கு அவர்கள் செவி கொடுத்திருந்திருந்தால் நலமாயிருக்கும். அவன் வார்த்தையினால் தேவனுடைய சத்தியத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தான். கொஞ்ச காலத்திற்கு முன்பு இந்த ஐக்கிய நாடுகளில் உள்ள
ஒரு பெரிய பட்டணத்தில் நான் ஒரு எழுப்புதலுக்காக அழைக்கப்பட்டிருந்தேன். மிகவும் சொற்ப ஜனங்களே அந்த எழுப்புதலுக்கு வந்திருந்தனர். அநேகமாக அந்த முழு எழுப்புதலிலும் இருந்தவர்கள் இன்றிரவு இந்த கூட்டத்தில் இருப்பவர்களை காட்டிலும் அதிகமானவர்கள் அல்ல. நான் இலவசமாக காலையுண்டியை ஏற்பாடு செய்யலாமே என்று எண்ணினேன். எனவே நான் அங்கே பட்டணத்தில் உள்ள ஐக்கிய சபைகளின் விசுவாசிகள் சிலருக்கு இலவசமாக காலை உண்டியை ஏற்பாடு செய்ய என்னுடைய அன்பின் காணிக்கையை செலவழித்து அவர்களிடம், வாருங்கள், நான் அவர்களிடம் பேசவும் அந்த பட்டணத்திற்கு உதவும், வியாதிஸ்தற்காக உதவும், ஒவ்வொரு சபைக்கும் அவர்களுக்கும் உதவுமே நான் அங்கு இருப்பதற்கான என்னுடைய நோக்கமாக இருந்தது என்று அவர்களிடம் கூறினேன். நல்லது. அந்த காலையில் வேத பண்டிதர் லேபேயில் என்னுடைய கூட்டத்தின் பேச்சாளராயிருந்தார். அவர் காலையுண்டிக்கு பிறகு கூட்டத்தாருக்கு என்னை அறிமுகப்படுத்தினார். அப்பொழுது நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை என்ற இந்த பொருளை பேசும்படி தெரிந்து கொண்டேன். அப்பொழுது ஒரு நொடி பொழுதில் ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய கடிகாரத்தை பார்த்துவிட்டு மற்றொரு நபரிடம் தன்னுடைய தலையை அசைத்துவிட்டு எழுந்து வெளியே நடந்து சென்றதை நான் கவனித்தேன். நான் 6 அல்லது 8 வார்த்தைகள் கூறுவதற்கு முன்னரே ஏறக்குறைய ஊழியக்காரர்களின் குழுவில் 3 பகுதியினர் வெளியே சென்று விட்டனர். பவுல் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை என்றார். ஏனென்றால் தேவன் அவரை இந்த ஊழியத்திற்கு அழைத்திருந்தார் என்பதை குறித்து நான் 5 நிமிடங்கள் பேசுவதற்குள்ளாக அவர்கள் உடனே நான் ஆதாரமாய் கூறப்போதாக இருந்த என்னுடைய கருத்தை புரிந்து கொண்டனர். அந்த குழுவினரில் 3 பகுதியினர் கூட அங்கு இருக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கூறுகின்ற ஒரு மனிதன் என்ற முறையில் கூட ஒரு கிறிஸ்தவ அனுதாபம் தெரிவிக்கவில்லை. நான் இதை மரியாதையுடன் கூறுகிறேன். ஆனால் நான் இதை உங்களுக்கு பதிய வேண்டும் என்று கூறுகிறேன். நான் அந்த காலையில் சந்தித்த அந்த ஊழியக்கார குழுக்களை காட்டிலும் ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு கூட்ட பில்லி சூனிய மருத்துவர்களோடு மேலான ஐக்கியமும் அதிகமான உடன்பாடும் எனக்கு உண்டாயிருந்தது. அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து கேள்விகளை கேட்டனர். ஏனென்றால் எனக்குள்ளிருந்த நம்பிக்கையை, நித்திய ஜீவனுக்கான நம்பிக்கையை அவர்களுக்கு அளிக்க முடிந்தது. ஆனால் இந்த ஊழியக்காரர்களுக்கோ அதற்கான நேரமே இருக்கவில்லை. நீங்கள் ஏதோ காரியத்தை கூறின உடனடியாக அவர்கள் எழும்பி போய்விடுவார்கள். அந்த விதமாகத்தான் அது இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய சிந்தனையில் தீர்மானம் செய்துள்ளபடியே அதில் அவர்கள் தொடர்ந்து தரித்திருக்கிறார்கள். அதைத்தான் அவர்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். அவர்கள் விசுவாசிக்கிற மிகச்சிறிய காரியத்தோடு ஒரு வார்த்தை ஓவி போகவில்லை என்றாலும் அவர்களால் தரித்திருந்து அதனை முழுமையாக கேட்க முடிகிறதில்லை. அந்த காரணத்தினால்தான் அவர்களால் இயேசு கிறிஸ்துவின் 1ஆம் வருகையில் அவரை விசுவாசிக்க முடியாமல் போயிற்று. அந்த காரணத்தினால்தான் அவர்கள் அவரை 2ஆம் வருகையிலும் தவறவிட்டு விடுவார்கள். அவர்கள் ஒவ்வொரு முறையும் அவரை தவறவிடுகிறார்கள். அவர்கள் எப்பொழுதுமே தவறவிட்டு வருகின்றனர். அவர் தம்மை மோசேயில் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் தம்மை நோவாவில் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் தம்மை எலியாவில் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் எல்லா தீர்க்கதரிசிகளிலும் தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் அவர்கள் அவரை ஒவ்வொரு முறையும் தவறவிட்டனர். எனவே இயேசு, இப்பொழுது நீங்கள் சிங்காரித்துக் கொண்டிருக்கிற கல்லறைகளில் உங்களுடைய பிதாக்கள் யாரை போடாதிருக்கிறார்கள் என்று கேட்டார். அது உண்மை. அது எப்பொழுதுமே உண்மையாயிருந்து வருகிறது. அது இன்றைக்கும் உண்மையாகவே இருக்கிறது. ஆயினும் இவை எல்லாவற்றுக்கும் மத்தியில் நாம் நோக்கி பார்க்கும்படியாய் கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே அவரை நோக்கி பாருங்கள். சில நேரங்களில் அவர்கள் உள்ளே வருகிறார்கள். ஒரு மனிதன், நீங்கள் எந்த விதமான ஆடை அணிந்திருக்கின்றீர்கள் என்பதை கொண்டே நிதானிக்கிறான். நீங்கள் ஊழியக்காரர்களுக்கான ஆடைகளை அணிந்திருக்கவில்லை என்றால் அவ்வளவுதான். அவர்கள் உங்களோடு எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். சில நேரங்களில் அவர்கள், நீங்கள் எந்த விதமான கல்வியை பயின்றவர்களாக இருக்கின்றீர்கள் என்றும், நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளை சரியாக பேசுகின்றீர்களா என்றும், நீங்கள் சரியாக நிற்கின்றீர்களா என்றும், நீங்கள் பெயர் சொற்களையும் பிரதி பெயர்களையும் எப்படி உபயோகிக்கின்றீர்கள் என்பதையுமே காணும்படி நோக்கி பார்க்க விரும்புகிறார்கள். வெளிப்படையாக கூறினால், பெயர் சொல் எது அல்லது பிரதி பெயர் எது என்று எனக்கு தெரியாது. என்னால் உங்களிடத்தில் அதை கூற முடியாது. எனவே அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு பெயர் சொல்லிற்கும் ஒரு பிரதி பெயர் சொல்லிற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை கூற தெரியாது. நான் பள்ளியில் பயிலும் போது அதை அறிந்திருந்தேன். ஆனால் அநேக நாட்களுக்கு முன்பே நான் அதை மறந்துவிட்டேன். நான் அறிந்த ஒரே காரியம் இயேசு கிறிஸ்துவை அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையில் அறிந்திருப்பதே ஆகும். நான் அறிந்துள்ளதெல்லாம் அதை குறித்து எப்படி கூற வேண்டும் என்பதே ஆகும். பெயர் உரி சொற்களோ பிரதி பெயர்களோ நான் அறியேன். அந்த காரணத்தினால் தான் நாம் யாவரும் இது போன்ற கூட்டங்களில் அவரை அறிந்து கொள்ள ஒன்று சேர்கிறோம். பெயர் சொற்களோ பிரதி பெயர் சொற்களையோ அறிந்து கொள்ள அல்ல, ஆனால் அவரை, இயேசு கிறிஸ்துவை அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையில் அறிந்து கொள்ளவே ஒன்று கூடுகிறோம். இப்பொழுது சில ஜனங்கள் அவர்கள் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்கள் அவரை நோக்கி பார்க்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் அவரை காண்கிறார்கள். ஆனால் அவர்கள் அவரை ஒரு சபை ஸ்தாபகராக மட்டுமே, அல்லது ஒரு சபை அமைப்பாளராக, அல்லது ஒரு கால் ஒரு சபைக்கான கோட்பாட்டுக்குள்ளாகவே காண்கிறார்கள். அந்த விதமாகத்தான் அநேக ஜனங்கள் இயேசுவை நோக்கி பார்க்கிறார்கள். அவர் வெறுமன பழைய உபதேசத்துடன் இணைக்கப்பட்ட ஒரு புதிய கோட்பாடாகவே இருக்கிறார். இப்பொழுதும் அநேக ஜனங்கள் அவரை அந்த விதமாகவே நோக்கி பார்க்கிறார்கள். சிலர் அவரை ஒரு கட்டுக்கதையாக, கிறிஸ்துமஸ்
கட்டுக்கதையாகவே நோக்கி பார்க்கிறார்கள். இல்லை என்றால் அவர்களில் சிலர் அவரை அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் தேவன் நடப்பித்து சில சரித்திர செய்கையாக நோக்கி பார்க்கிறார்கள். வேறு சிலர் இன்னமும் அவரை ஒரு முன்னணியில் உள்ள ஒரு பாலகனாகவே நோக்கி பார்க்கிறார்கள். ஆனால் கேள்வி என்னவெனில், நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் என்னத்தை காண்கின்றீர்கள் என்பதேயாகும். நீங்கள் திருத்துவத்தில் இரண்டாவது நபரை காண்கின்றீர்களா? இல்லை என்றால் நீங்கள் ஒரு திருத்துவத்தை காண்கின்றீர்களா அல்லது மூன்றையும் ஒன்றில் காண்கின்றீர்களா? நீங்கள் அவரை வார்த்தைகளோட நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் அவரை மட்டுமே காணலாம். அந்த ஒரே வழியில் தான் நீங்கள் அதை அறிந்து கொள்கின்றீர்கள். ஏனென்றால் அவர் வார்த்தையா இருக்கிறார். அது அவரையே வெளிப்படுத்துகிறது. அது நீங்கள் எதை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பொறுத்ததாக இருக்கிறது. நீங்கள் விவாதிப்பதற்கு அவரை நோக்கி பார்ப்பீர்களானால் அப்பொழுது நீங்கள் தவறாக நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர் விவாதிக்கவில்லையே, விவாதிப்பது அவருக்கு ஏற்றதாக இருக்கவில்லை. நினைவிருக்கட்டும், நீங்கள் அவரை அவருடைய வார்த்தைகளோட நோக்கி பார்க்கும் பொழுது அவரை அடையாளம் கண்டு கொள்கிறீர்கள். இப்பொழுது உங்களுடைய கண்கள் உண்மைக்கு திறக்கப்படும் வரையில் உங்களால் அவரை காண முடியாது. இரண்டு மனிதர்கள் ஒரே வேத வாக்கியத்தை நோக்கி பார்த்து கருத்து மாறுபாடு கொள்ள முடியும். அவர்கள் ஒருவர் சரியாக இருக்க வேண்டும், மற்றொருவர் தவறாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் நம்மை சுற்றிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. மற்றவர்களோ அவர்கள் அந்த காரியங்களை காண்கிறதாக கூறிக்கொண்டிருக்க மற்றவர்கள் அதை குறித்து ஒன்றையுமே காண்கிறதில்லை. அங்கே தோத்தாரை நோக்கி பாருங்கள். அந்நாளிலே எலியா சீரிய ராணுவத்தால் சுற்றி வளைக்கப்பட்டிருந்தான். அவனுடைய உண்மையுள்ள ஊழியக்காரன் கேயாசி அவனோடு ஜீவித்து அவன் பேரில் தரித்திருந்து அவனுக்காக சமைத்து அவனுடைய ஆடைகளை சுத்தமாக துவைத்து அவனுடைய கைகளுக்கு தண்ணீர் வார்த்து அவனோடு சரியாக இருந்து இரவும் பகலும் அவன் போதிப்பதற்கும் பிரசங்கிப்பதற்கும் செவி கொடுத்தான். அவன் அந்த காலை எழுந்தபோது அவன் சீரிய ராணுவம் சுற்றிலும் இருப்பதை கண்டான். எனவே அவன், என் தகப்பனே, ஐயோ, நமக்கு உண்டாயிருக்கின்ற எதிர்ப்பை முழு சீரிய ராணுவத்தையும் நோக்கி பாருங்கள் என்றான். நீங்கள் பாருங்கள், எலியா அவன் எழுந்து நோக்கி பார்த்தபோது அவன் கேயாசி காணாத ஏதோ காரியத்தை அவன் கண்டான். எனவே அவன், தேவரே, இந்த வாலிபனுடைய கண்களை திறந்தருளும் என்றான். இப்பொழுது அவனுடைய கண்கள் விரிவாக திறக்கப்பட்டிருந்தன. ஆனால் அவன் காணும்படியாக அவனுடைய கண்களை திறந்தருளும் என்றான். அப்பொழுது ஆவிக்குரிய பிரகாரமாக அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டவுடன் மலை முழுவதும் அக்கினிமயமான ரதங்களும் தூதர்களும் அந்த தீர்க்கதரிசியை சூழ்ந்திருப்பதை கண்டான். பாருங்கள், அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டவுடனே அது வித்தியாசமாக இருந்தது. இப்பொழுது ஜனங்கள் வார்த்தையை நேர்பொருளில் நோக்கி பார்க்கிறார்கள். அந்த விதமாகத்தான் நீங்கள் அதை நோக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். ஆனால் அது எழுதப்பட்டிருக்கிற பொருளின்படியும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் தன்னை அறிவிக்கிறது. ஆவியானது வார்த்தையை வாக்குத்தத்தத்திற்குள்ளாக ஜீவிக்க செய்கிறது. வேறு வார்த்தைகளில் கூறினால் அது ஒரு வித்தாயிருக்கிறது. ஆவியே அதனுடைய ஜீவனை கொடுக்கிறது. அது அபிஷேகிக்கிறது. நிலத்தில் புதைக்கப்பட்டுள்ள வித்திற்கு மழையானது பொழிவது போல இது அதற்கு தன்னுடைய அபிஷேகத்தை அளிக்கிறது. அது ஜீவனடைகிறது. நீங்கள் இயேசுவை இந்த வேலைக்கான வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையாக நோக்கி பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். நீங்கள் அவரை நோக்கி பார்ப்பீர்களேயானால் நீங்கள் அவரை நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அதே கிறிஸ்துவாக காண்பீர்கள். ஆதியாகமம் முதற்கொண்டு ஒவ்வொரு சந்ததிக்கும் தேவனுடைய வார்த்தையின் ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டு வருகின்றது. தேவன் எப்பொழுதுமே யாராவது ஒருவரை அனுப்புகிறார். வழக்கமாக இயேசுவின் வருகையின் போது இருந்தது போன்றே பிரசங்கிமார்கள் அதை பாரம்பரியமாக மட்டாய் அதை அவ்வளவாய் குழப்பி விடுகிறார்கள். பின்னரே தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசிக்கு வருகிறது. அப்பொழுது அவன் அதை வெளிப்படுத்துகிறான். அவனோ கல்லறிந்து கொல்லப்படுகிறான் அல்லது புறம்பாக்கப்படுகிறான் அல்லது வெளியே உதைத்து தள்ளப்படுகிறான். பின்னர் அவன் மரித்து சில காலம் கழித்து அவர்கள் அவனுடைய கல்லறையை கட்டி அவன் ஒரு மகத்தான மனிதன் என்று கூறுகிறார்கள். அவர்கள் அவன் இருந்த காலத்தின் நிழலில் ஜீவித்து இன்றைக்கு வெளிப்படுகின்ற வார்த்தையை மறுக்கிறார்கள். அது மனிதனை போன்றே உள்ளது. அவன் எப்பொழுதுமே தேவன் எவ்வளவு மகத்தானவராய் இருக்கிறார் என்பதை குறித்தும் அவர் என்ன செய்தார் என்பதை குறித்தும் அவர் எப்படியாய் காரியங்களை செய்ய போகிறார் என்பதை குறித்தும் பேசிக்கொண்டு அதே சமயத்தில் இப்பொழுது அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற காரியங்களை காணாதிருக்கிறான். புரிகின்றதா? அவன் அவரை சரித்திரத்தில் நோக்கி பார்க்கிறான். அவரை தீர்க்க தரிசனத்தில் நோக்கி பார்க்கிறான். ஆனால் அப்பொழுது அவர் செய்தது போன்று இப்பொழுது அவர் செய்து கொண்டிருக்கிறதை மறந்து விடுகிறான். அது எவ்வாறாயினும் அதை மனிதனிலேயே செய்கிறார். நாம் சீஷர்களை கவனித்தோம். ஒரு சமயம் நல்லது, அது உயிர்த்தெழுந்த முதல் காலையாயிருந்தது. என்னே ஒரு காலை! இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்து மலர்களின் மத்தியிலே நடக்கிறார். இரண்டு நண்பர்கள், கிளையப்பாவும் அவனுடைய மற்ற நண்பனும் எம்மாவூருக்கு செல்லும் வழியில் இருந்தனர். அவர்கள் நடந்து சென்று கொண்டே பேசிக்கொண்டு தங்களுடைய இருதயத்தில் துக்கமடைந்திருந்தனர். அப்பொழுது ஒரு மனிதன் புதரிலிருந்து வெளியே நடந்து வந்து
அவர்களோடு நாள் முழுக்க நடந்து கொண்டே கிறிஸ்துவை குறித்து பேசிக்கொண்டே சென்றார். அந்த மாலை அவர்கள் அவரிடம் கேட்டுக்கொண்டனர். அவரோ அவர்களை விட்டு கடந்து போகிறவர் போன்று நடந்து கொண்டார். ஆனால் அவர்களோ அவரை உள்ளே வரும்படியாக கேட்டுக்கொண்டனர். அவர் உள்ளே வந்தார். அவர் உள்ளே வந்தபோது அவர் தம்முடைய சிலுவை மரணத்திற்கும் தம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்னர் அவர் செய்த விதமாகவே அங்கே அவர் ஒரு காரியத்தை செய்தார். அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு அவர் செய்த விதமாகவே அவர் அதை செய்கிறதை அவர்கள் கண்டனர். அப்பொழுது அது அவர்தான் என்பதை அவர்கள் அடையாளம் கண்டுகொண்டனர். ஆயினும் அவர்கள் அவரோடு நாள் முழுக்க இருந்த போதிலும் அவர் யார் என்பதை ஒருபோதும் அடையாளம் கண்டுகொள்ளவே இல்லை. இன்றைக்கும் நல்ல மனிதனோ அருமையான மனிதனோ கிறிஸ்துவோடு நடந்து அவருடைய வார்த்தையை வாசித்து இந்த வேதாகமத்தின் குறிப்பிட்ட காரியங்கள் நிறைவேற்றப்பட வேண்டிய வேளையாய் இது இருக்கிறது என்பதை இன்னமும் அடையாளம் கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடும். நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற வேளையில் எந்த காரியங்கள் நிறைவேற வேண்டிய நேரம் சமீபமாயிருக்கிறது, அது எழுதப்பட்டிருக்கிறது. தேவனதை வாக்கு பண்ணினபடியால் அது அவ்விதமாக நிறைவேற வேண்டியதாயிருக்கிறது. ஆம், வார்த்தையை காணும்படியாக நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இப்பொழுது நீங்கள் வார்த்தையை நோக்கி பார்க்க முடியும். பரிசேயர்கள் மேசியா வருவதாக இருந்த அந்த வார்த்தையை உடையவர்களாயிருந்தனர். அவர்கள் சரியாக இருந்தனர் என்றே அவர்கள் நம்பினர். ஆனால் இதோ அவர் பிறந்து அவர்கள் மத்தியில் நடந்து சென்ற போது அவர்கள் அவரை ஆக்கினைக்குட்படுத்தினர். அவர் அவர்களிடத்தில் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்றார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவர்களோ நாங்கள் மோசேயினுடைய சீஷர்கள் என்றனர். அதற்கு அவர், நீங்கள் மோசேயின் சீஷர்களாயிருந்தால் நீங்கள் என்னை அறிந்திருப்பீர்கள், ஏனென்றால் மோசே என்னை குறித்து எழுதியுள்ளானே என்றார். அவர் அவ்விதமே கூறினார். மோசே, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போன்ற ஒரு தீர்க்கதரிசியை, ஒரு நியாய பிரமாணிகளை, ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவார், ஜனங்கள் அவருக்கு செவி கொடுப்பார்கள் என்றான். பாருங்கள், அவர்கள் மோசே எழுதினவற்றை அறிந்திருந்திருந்தால் அவர்கள் அவரை அறிந்திருந்திருப்பார்கள். மோசே எழுதினவைகளை அவர்கள் அறிந்திருந்ததாக அவர்கள் எண்ணினர். ஆனால் நீங்கள் பாருங்கள், அவர்கள் அதை அறிந்திருக்கவில்லை. பாருங்கள், அவர்கள் அந்த உண்மைக்கு குருடாக்கப்பட்டிருந்தனர். எனவே அதை போன்று வெறுமன ஒரு சில வார்த்தைகளை அவரிடமிருந்து கேட்டபோது அவர்கள் என்ன செய்தனர்? அவர்கள் உடனே குதித்தெழுந்து, இந்த மனிதன் பிசாசு பிடித்தவராக இருக்கிறான், எங்களுக்கு போதிக்க வருகிறானா? அவன் எந்த பள்ளியிலிருந்து வந்தவன்? அவனை குறித்த எந்த பதிவேடும் நம்மிடத்தில் இல்லை. அவன் யாருடைய அடையாளத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான் என்பது வியப்பா இல்லையா என்றனர். இல்லை என்றால் அந்த ஏதோ பாணியில் தான் கேள்வி இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் வார்த்தையை வாக்குத்தத்தம் பண்ணின அதே தேவன் இயேசு கிறிஸ்து என்னும் நபரின் மூலம் அங்கே அதை ரோபகாரப்படுத்திக் கொண்டிருந்தார் என்பதை நோக்கி பார்க்க தவறி போனார்கள். ஏனென்றால் அவர் அந்த வேளையின் வெளிச்சமாயிருந்தார். அவரே ஜனங்கள் உள்ளே நடந்து செல்வதற்கான ஒளியாயிருந்தார். தேவனுடைய வார்த்தை மட்டுமே வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறது. தேவனுடைய வார்த்தை மட்டுமே வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறது. தேவனுடைய வார்த்தையே சூரிய வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறது. தேவனுடைய வார்த்தையே பூமியை உண்டாக்குகிறது. தேவனுடைய வார்த்தையே காற்றை உண்டு பண்ணுகிறது. ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய வார்த்தையின் வெளிப்படுத்தலாயும் ஒவ்வொரு காரியமும் அதற்கு ஒரு மேய்மையை பெற்றுள்ளதுமாயிருக்கிறது. அவர் இங்கிருந்த போது அவர், நான் தேவனாயிருக்கிறேன், என்னையன்றி வேறொருவரும் இல்லை என்றார். சிலரே நோக்கி பார்த்தனர். நாம் நோக்கி பார்த்த சிலரை எடுத்துக்கொள்வோம். ஒரு சமயம் ஒரு வாலிப தீர்க்கதரிசி ஏசாயா இங்கே பீனிக்ஸில் கடைசி முறையாக அவனை குறித்து வர்த்தக புருஷர்களிடத்தில் பேசினேன் என்று நான் நம்புகிறேன். எவ்விதமாய் அவன் உசியா ராஜாவின் தோளையை நம்பி சார்ந்து கொண்டிருந்தான் என்றும், அந்த உசியா ராஜா முற்றிலும் இருமாப்பு கொண்டபடியால் அவன் குஷ்டரோகத்தினால் வாதிக்கப்பட்டான் என்றும் நாம் கண்டறிகிறோம். அதன் பின்னரே ஏசாயா தேவாலயத்துக்கு சென்று ஜெபித்து தான் ஒரு பாவி என்று அறிக்கை பண்ண வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது அவன் கேருபீன்கள் தங்களுடைய பரிசுத்த முகங்களையும் பாதங்களையும் தங்களுடைய செட்டைகளால் மூடிக்கொண்டு மற்ற செட்டைகளால் பறந்து தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் என்று கூப்பிட்டுக் கொண்டிருந்ததை கண்டான். அப்பொழுது ஏசாயா இயேசு கிறிஸ்துவின் ஒரு கனநேர தோற்றத்தை கண்டான். அவன் கண்டது இதோ இருக்கிறது. அவன் ஒருபோதும் ஒரு சாதாரண மனிதனை காணவில்லை. அவன் ஒருபோதும் ஒரு தத்துவ ஞானியை காணவில்லை. ஒரு பரிசீலனையில் இன்றைக்கு நம்முடைய பெரும்பாலான புராட்டஸ்டன்ட் சபைகளில் அவர்களில் 60 அல்லது 65% விசுவாசிக்க மறுக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் கன்னிப்பிறப்பை மறுதலிக்கிறார்கள். நம்முடைய புராட்டஸ்டன்ட் பிரசங்கிமார்களும் மறுதலிக்கிறார்கள். அது உண்மை. இது புள்ளி விவரத்தின்படி உள்ளது. சரியாக அவர்கள் கன்னிப்பிறப்பை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அது உண்மையாகவே அது கன்னிதான் என்பதை அவர்கள் விசுவாசிக்கிறதில்லை. ஆகையால் ஏசாயா அதை போன்ற ஒரு காரியத்தை காணவில்லை. அவர்களில் சிலர் அவன் ஒரு நல்ல மனிதன் என்றனர். அவர்களில் சிலர் இன்றைக்கு நம்முடைய ஸ்தாபனங்களில் உள்ள சகோதரர்களைப் போன்று
அவன் ஒரு நல்ல மனிதன், நிச்சயமாகவே அவனில் எந்த ஒரு குற்றமும் இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவனுடைய வார்த்தைகள் நிலைவரப்படவோ அல்லது இன்றைக்கு நம்பக்கூடியதாகவோ இருக்க முடியாது என்றனர். நல்லது, தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாக நிலைநாட்டப்படுகின்ற எந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் அப்படியே விட்டுவிடுங்கள். எனவே இயேசுவானவர், ஒவ்வொரு மனிதனுடைய வார்த்தையும் தவறி போகும், ஆனால் என்னுடைய வார்த்தைகள் தவறி போகாது. வானங்களும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தைகளோ ஒழிந்து போகாது என்றார். ஆகையால் எந்த கோட்பாடாயினும் அல்லது எந்த காரியமானாலும் இந்த தேவனுடைய வார்த்தையின் மேலே, முழு தேவனுடைய வார்த்தையின் மேலே கட்டப்பட்டிருக்க வேண்டும். இயேசு மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, ஒவ்வொரு வார்த்தையினாலும் படைப்பான் என்றார். வெறுமன இங்கு ஒரு வார்த்தை, அங்கே ஒரு வார்த்தை, இங்கே கொஞ்ச காரியம், அங்கே கொஞ்ச காரியம், பின்னர் அதை இணைப்பது என்றல்ல. ஆனால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். மனுஷன் வேதாகமத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை ஒன்று சேர்த்து, அது ஏற்கனவே ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது, அப்படியே அதை வாசித்து, அதை விசுவாசித்து, அதன் பேரில் செயல்படுங்கள். தேவன் அதை கனப்படுத்துவார். இப்பொழுது நாம் ஏசாயா அப்பொழுது நோக்கி பார்த்தார் என்பதை கண்டறிகிறோம். ஏசாயா, நீ என்னத்தை கண்டாய்? அவனோ ஆலோசனை கர்த்தாவை, சமாதான பிரபுவை, வல்லமையுள்ள தேவனை, நித்திய பிதா என்று அழைக்கப்பட்ட ஒருவரை கண்டான். அதைத்தான் அவன் நோக்கி பார்த்தான். நான் மற்றொரு மனிதனை, தானியேலை அழைப்பேனே, ஆனால் அவரை காணும்படியான சந்தர்ப்பம் உனக்கு உண்டாயிருந்தது. ஒரு மகத்தான தீர்க்கதரிசி, நீ என்னத்தை கண்டாய்? அவன், நான் கைகளினால் பெயர்க்கப்படாத ஒரு கல்லை கண்டேன். அது உலகத்தின் ராஜ்யங்களுக்குள்ளாக உருண்டு வந்து அவைகளை துண்டு துண்டாக நொறுக்கி போட்டு, கோடை காலத்திலே போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல அவைகளை ஊதி போட்டது. அந்த கல் பெரிய பர்வதமாக வளர்ந்து பூமியை எல்லாம் மூடிற்று என்றான். அதைத்தான் அவரை குறித்து அவன் கூறினான். ஆகையால் ஒரு நாளில் அவர் உலகத்தை ஆளுகை செய்வார். இன்றைக்கு ஒரு உலகத்தை ஆளுகை செய்வதற்காக ஜனங்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தேசமும் தங்களுடைய மொழியை விரும்புகிறது, தங்களுடைய கருத்துக்களையே விரும்புகிறது. ஒவ்வொரு ஸ்தாபனமும் தங்களுடைய குழுக்களே மற்றவர்களுக்கு மேலாக இருக்க விரும்புகிறது. ஆனால் ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார், அது இயேசு கிறிஸ்துவாக இருக்கும். அவரே முழு உலகையும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அது தேவனேயன்றி வேறொருவரும் இல்லை. ஒரு நாள் நேபுகாத்நேச்சார் ஒரு பொல்லாத காரியத்தை கண்டான். அவன் 3 விசுவாசமுள்ள பிள்ளைகளை அக்கினி சூளைக்குள்ளாக வீசி எறிந்தான். அவன் அங்கே உள்ளே அவர்கள் எப்படி துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை காணும்படி கதவை திறந்தபோது அந்த அக்கினி சூளையின் உட்புறத்திலே அவன் 4வது மனிதனை கண்டான். நேபுகாத்நேச்சாரே, நீர் உள்ளே பார்த்தபோது நீர் என்னத்தை கண்டீர் என்று கேட்டனர். அதற்கு அவர் தேவகுமாரனை போல காணப்பட்டார் என்றான். அவன் தான் செய்திருந்த ஒரு தவற்றிற்குள்ளாக நோக்கி பார்த்தபோது தேவகுமாரனுக்கு ஒப்பாய் காணப்பட்ட ஒருவர் அங்கிருந்ததை, அதைத்தான் அவன் கண்டான். எசேக்கியேல் ஒரு நாள் நோக்கி பார்த்தபோது அவன், நானும் கூட அவரை கண்டேன். அவர் சக்கரத்துக்குள்ளிருந்த ஒரு சக்கரமாய் மத்திய ஆகாயத்தில் ஓடிக்கொண்டிருந்தார் என்றான். அந்த விதமாகத்தான் அவர் எசேக்கியேலுக்கு காணப்பட்டார். யோவான் தீர்க்கதரிசிகள் எல்லோரிலும் பெரியவனாயிருந்தான். அவன் இயேசுவை அறிமுகப்படுத்தின ஒருவனாயிருந்தான். இயேசு ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் அவனை பார்க்கிற பெரியவன் இல்லை என்றார். அது ஏன் அப்படி என்று எப்பொழுதாவது நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? மற்ற எல்லோருமே அவரை குறித்து பேசினார்கள். கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசிக்கே வருகிறது. அந்த விதமாகத்தான் வேதம் கூறியுள்ளது. மற்ற எல்லா தீர்க்கதரிசிகளிடத்திற்கும் அது தரிசனங்களில் வந்தது. ஆனால் யோவானண்டைக்கு அந்த வார்த்தை வந்தபோது அது மாம்சமாயிருந்தது. இயேசு வார்த்தையாயிருந்தார். அவர் வார்த்தையாயிருக்கிறார். அவர் எப்பொழுதுமே வார்த்தையாயிருந்தார். ஆனால் இங்கேயோ தெய்வத்துவத்தின் பரிபூர்ணமாய் மாம்சமாகி நமக்கு மத்தியிலே வாசம் பண்ணினவராயிருந்தார். அவர் தண்ணீரில் அவரிடத்தில் வந்தபோது அவன் ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தான். வார்த்தை மாம்சமாக்கப்படுகிறது என்றால் அது தீர்க்கதரிசியிடத்திற்கே வர வேண்டும். வார்த்தை அது எங்கே இருந்தாலும் அது தீர்க்கதரிசியிடத்திற்கே வர வேண்டும். ஏனென்றால் ஒரு தீர்க்கதரிசி என்பவன் வார்த்தையானது அவனிடம் வரவேண்டிய ஒருவனாயிருக்கிறான். யோவான் அந்நாளின் தீர்க்கதரிசியாயிருந்தான். வார்த்தையானது அவனிடத்திற்கு வந்தபோது, தண்ணீரில் அவனிடம் நடந்து வந்தபோது அவர், நான் ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும் என்றார். அதற்கு யோவான், நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். அதற்கு அவர், இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். யோவான் அதை ஏன் கூறினான் என்று எப்பொழுதாவது நீங்கள் சிந்தித்து பார்த்ததுண்டா? யோவான் ஏன் அதை இயேசுவிடம் கூறினான்? ஏனென்றால் அது அவைகள் நிறைவேற ஏற்றதா இருந்தது. வார்த்தையும் தீர்க்கதரிசியும் அங்கிருந்தனர். வார்த்தை தீர்க்கதரிசி அண்டை வர வேண்டியதா இருந்தது. எனவே இப்பொழுது அது எல்லா நீதியையும் நிறைவேற்ற ஏற்றதா இருந்தது. என்ன சம்பவித்தது? அப்பொழுது யோவான் இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். காரணம் என்னவெனில், யோவான் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தபடியால் வார்த்தையை அறிந்திருந்தான். எனவே பலியானது செலுத்தப்படுவதற்கு முன்பாக அது கழுவப்பட வேண்டும். அந்த காரணத்தினால்தான் யோவான் இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். யோவான் நோக்கி பார்த்தபோது அப்பொழுது அவன் கண்டான்.
அது இயேசு என்பதை அவன் எப்படி அறிந்து கொண்டான்? தேவனுடைய ஆவியினாலே அவனுக்கு கூறப்பட்டிருந்த ஒரு புறாவை அவன் கண்டான். ஆவியானவர் யார் மேல் இறங்கி தங்குவதை பார்க்கிறாயோ அவரே பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். நோவா நோக்கி பார்த்தான். நோவா என்னும் பெயரை கொண்ட மற்றொரு மனிதனை நோக்கி பார்த்ததை நாம் இங்கே கண்டறிகிறோம். அவன் நோக்கி பார்த்தபோது தேவனுடைய நீதியை கண்டான். தேவனுடைய நியாயத்தீர்ப்பானது சரியாக கூறினால் ஒரு பொல்லாத வார்த்தையை மறுதளிக்கின்ற சந்ததியின் மேல் ஊற்றப்பட்டிருப்பதை கண்டான். நோவா ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தபடியால் அவனுடைய தரிசனத்தில் தேவன் பேழையை எப்படி கட்ட வேண்டும் என்றும், எப்படி பேழையை உண்டு பண்ண வேண்டும் என்றும், அது எப்படி கட்டப்பட வேண்டும் என்றும் அவனுக்கு கட்டளையிட்ட ஒரு தரிசனத்தை அவனுக்கு அளித்திருந்தார். இந்த தரிசனம் தேவனுடைய வார்த்தையாய் இல்லாதிருக்குமாயின் எப்படி நோவா இந்த கோபாக்கினையை கண்டு தப்பித்துக் கொள்ளும்படியான முன்னேற்பாட்டிற்கான ஒரு வழியை உண்டு பண்ணி இருந்திருப்பான். எப்பொழுதுமே நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்னமே முன்னேற்பாடு செய்யப்படுகின்றது. அது எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. அவனுடைய தரிசனம் உண்மையா இருந்ததென்றும் அவன் அதில் விசுவாசம் கொண்டிருந்தான் என்றும் சாட்சி பகரும்படியாக அவன் தேவனுடைய வார்த்தையோடு ஒன்று சேர்ந்து கட்டிக்கொண்டிருந்த போது பரியாசக்காரர்கள் அவனை குறித்து ஏளனம் செய்தனர். ஆனால் நோவா தேவனுடைய நீதியானது ஜனங்களின் மேல் நியாய தீர்ப்பை நிறைவேற்ற கட்டளையிட்டிருந்ததை அவன் முன்னதாக கண்டிருந்தபடியால் தன்னுடைய சொந்த குடும்பத்தாரை காப்பாற்ற அவன் ஒரு பேழையை கட்டினான். அவன் நோக்கி பார்த்தபோது அவன் தேவனுடைய கோபாக்கினை வருகிறதை கண்டான். எனவே அவன் இந்த காரியங்களில் ஜனங்கள் தப்பித்துக் கொள்ளும்படியான ஆயத்தங்களை ஏற்பாடு செய்தான். எனவே யோவான் ஸ்நானகனும் அவ்விதமே செய்தான். அவன் தப்பித்துக் கொள்ளும்படியான ஆயத்தத்தை உண்டு பண்ணினான். எனவே இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னோடியான பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். நாம் அதற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஒரு கோட்பாட்டின் மூலமாக அல்ல, ஸ்தாபனத்தின் மூலமாக அல்ல, அல்லது ஒரு கை குலுக்குதலின் மூலமாயும் அல்ல. ஆனால் தேவனுடைய ஆவியினால் நாம் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அதுவே நியாய தீர்ப்பில் இருக்கும் ஒரு கட்டிடமாகும். ஏனென்றால் அது ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறது. நான் ரத்தத்தை காணும் போது நான் உங்களை கடந்து செல்வேன். ஆம், நோவா அவன் நோக்கி பார்த்தபோது அவன் என்ன வந்து கொண்டிருக்கிறது என்பதை கண்டான். மோசே ஒரு நாள் நோக்கி பார்த்தபோது அவன் ஒரு அக்கினி ஸ்தம்பத்தை கண்டான். அது அவனுடைய கவனத்தை ஈர்த்தது. இந்த பெரிய வேத பண்டிதன் அவன் தன்னுடைய எல்லா வேதசாஸ்திர பயிற்சியோடும் தன்னுடைய தாயின் மூலம் பெற்றிருந்த வார்த்தையின் தன்னுடைய புரிந்து கொள்ளுதலோடும் ஓடி போயிருந்தான். இஸ்ரவேல் புத்திரரை அவன் எப்படி விடுவிக்க வேண்டியவனாய் இருந்தான் என்பதை குறித்து அறிந்திருந்தான். ஆனாலும் அவன் தன்னுடைய வழியில் முயற்சித்த போது அவன் தவறி போனான். அவன் என்ன செய்ய வேண்டும் என்றும் அவன் என்ன செய்வான் என்றும் தேவன் அவனை எண்ணத்திற்காக எழுப்பியிருந்தார் என்பதை அவனுடைய தாயினூடாக அவன் அறிவுறுத்தப்பட்டிருந்த போதிலும் அவன் தவறி போனான். இந்த எல்லா அறிவும் அது எவ்வளவு நல்லதா இருந்த போதிலும், அது நல்லதா இருந்த போதிலும் அது சரியாக எதிரிடா இருந்தது. அது இயக்கவியலாய் மட்டுமே இருந்தது. இயக்கவியல் மோட்டார் வாகனத்தை இயக்குவதில்லை, இயங்கு சக்தியே அதனை இயக்குகிறது. இயக்கவியல் சபையை இயக்குகிறதில்லை. அது இந்த வார்த்தைக்குள்ளாக கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியே அந்த விசை இயக்கவியலாக இருக்கிறது. அது உங்களுக்கு எல்லா வேத சாஸ்திரங்களையும் கிரேக்க வியாக்கியானங்களையும் போதிக்கிற வேதபாட சாலை அல்ல. ஆனால் அது அங்கே உள்ளே இருக்கின்ற பரிசுத்த ஆவியின் விசை இயக்கவியலே அந்த அனலை மூட்ட செய்து அதை நிறைவேறும்படியாக இந்த மணி வேலைக்கான வாக்குறுதி பண்ணப்பட்ட வார்த்தையை சரியாக ஜீவிக்க செய்கிறதா இருக்கிறது. இயக்கவியல் அல்ல, விசை இயக்கவியலே. அது இயக்கவியலையும் விசை இயக்கவியலையும் வார்த்தையையும் ஆவியையுமே எடுத்துக் கொள்ளுகிறது. அவைகளே ஜீவனை கொடுக்கிறவைகளாக இருக்கின்றன. தேவன் இந்த வேலைக்காக என்ன வாக்குப்படினாரோ அது நிறைவேற வேண்டும் என்றே நோக்கி பாருங்கள். நீங்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர் வார்த்தையாய் இருக்கிறார். நீங்கள் வார்த்தையை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரே வழி அவரை நோக்கி பார்ப்பதே ஆகும். அவரையே நோக்கி பாருங்கள். அவர் வார்த்தையாய் இருக்கிறார். இந்நாளுக்கான வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையானது இந்நாளிலேயே நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. நோவாவினுடைய நேரம் இந்நாட்களில் நிரப்பப்பட முடியாது. அது ஒரு மாதிரியாய் மட்டுமே இருந்தது. மோசேயினுடைய நேரமும் அப்படியே தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது நாம் சந்தோஷமடைந்து கொண்டிருக்கிற இந்த காரியங்கள், இப்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற காரியங்களே தேவன் இந்நாளில் வாக்களித்திருக்கிற காரியங்களாகும். ஒரு பாவினுடைய இதயத்தை மாற்றக்கூடிய ஒரு வெதுவெதுப்பான சபை விசுவாசியை எடுத்து அவனுக்கு சபையை அனல் முட்ட செய்யும் ஒரு சாட்சியை கொடுத்து அங்கிருந்து அவனை வெளியேற செய்கிற இந்த பரிசுத்த ஆவியின் மகத்தான முக்கியத்துவம் வாய்ந்த அந்த வல்லமையை உலகமானது கண்டு அழைத்துக் கொண்டிருக்கிறது. அது வார்த்தைக்குள்ளாக கிரியை செய்கிற விசை இயக்கமாக இருக்கிறது. நான் அடிக்கடி கூறியிருப்பது போல நான் 2 வகையான ஜனங்களை கண்டிருக்கிறேன். அவர்களில் ஒருவர் அடிப்படைவாதிகள். அவர்கள் வார்த்தை நிமித்தமாக அவர்கள் கிறிஸ்துவில் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்கள் என்பதை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் அவர்கள் எவ்வித விசுவாசத்தையும் உடையவர்களாய் இருக்கிறதில்லை. அவர்கள் பரிசுத்த ஆவியையே பெற்றிருக்கவில்லை. பின்னர் நான் பெந்தேகோஸ்தைகளை கண்டறிந்த போது அவர்களில் அநேகர்
பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தனர். ஆனால் அவர்கள் யாரா இருக்கிறார்கள் என்பதையே அறியாதிருக்கிறார்கள். ஒரு மனிதன் வங்கியில் பணத்தை வைத்துக் கொண்டு அதே சமயத்தில் ஒரு காசோலையை எழுத தெரியவில்லை. ஆனால் மற்றொருவனுக்கு ஒரு காசோலையை எழுத தெரிந்தும் வங்கியில் பணமே இல்லாதிருப்பது போன்று உள்ளது. உங்களால் மட்டும் அவர்கள் இருவரையும் ஒன்று சேர்க்க கூடுமானால், உங்களால் பெந்தேகோஸ்துக்களை அவர்கள் யார் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள செய்து உண்மையான முழு தேவனுடைய வார்த்தைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு திரும்பி வர பண்ண கூடுமானால், அது உலகத்தை மீண்டுமாக ஒரு புதிய பெந்தேகோஸ்தை எழுப்பதனால் அழல்முட்ட செய்யும். சகோதரனே, சகோதரியே, அது உண்மை. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. ஓ, நம்மால் பொது உடைமை கொள்கையை நிதானிக்க முடிகிறது. நாம் ஒவ்வொரு காரியத்தையும் நிதானிக்க முடிகிறது. ஆனால் நம்மால் இந்நாளுக்காக தேவனால் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிற வார்த்தையின் பாகத்தை நிதானிக்க முடியாமல் இருப்பது ஆச்சரியமா இல்லையா? தேவனின் நாளிலே இங்கே பூமி மேல் இருப்பதாக நம்மிடம் கூறின அடையாளத்தை நம்மால் காண முடிகிறதா என்றே நான் வியப்படைகிறேன். நம்மால் அதை காண முடிகிறதா என்றே ஆச்சரியப்படுகிறேன். ஆம், திரும்பவும் மோசேவுக்கு செல்வோம். அவர் அதை குறித்துதான எல்லா இயந்திர விலையும் உடையவனாயிருந்தான். ஆனால் ஒரு நாள் ஒரு எரிகின்ற முச்சடி புதரில் அவன் ஒரு மனிதன் ஒரு மானிட சத்தத்தில் பேசுவதை கேட்டான். ஒரு புதரில் எரியும் அக்னி சம்பத்தில் ஒரு மானிட சத்தத்தில், நான் இருக்கிறவராக இருக்கிறேன். நான் என் ஜனங்களின் கூக்குரலை கேட்டேன். நான் என் வார்த்தையை நினைவு கூறுகிறேன். எனவே நான் அவர்களை விடுவிக்க இறங்கி வந்துள்ளேன். நான் அதை செய்யும்படி உன்னை அனுப்புகிறேன் என்று உரைத்ததை கேட்டான். அவர் அந்த செய்தியை பெற்றவுடனே அவன் என்ன ஒரு வித்தியாசமான மனிதனாக இருந்தான். அவன் இயந்திரவியலை உடையவனாக இருந்தான். ஆனால் அவன் அதில் விசை இயக்கத்தை பெற்றுக் கொண்டான். நிச்சயமாகவே நான் உன்னோட கூட இருப்பேன், அவ்வளவுதான். அதுவே மோசேவை செல்லும்படி செய்தது. அவன் நோக்கி பார்த்தபோது அவன் எரிகின்ற புதரில் அவரை கண்டான். பின்னர் பயணத்தில் இஸ்ரவேலர் வெளியே வந்து கொண்டிருந்ததை நாம் கண்டறிகிறோம். அவர்களும் கூட நோக்கி பார்த்தனர். அவர்கள் ஒரு வெண்கல சர்பத்தை கண்டனர். இந்த வெண்கல சர்பம் அவர்களுடைய சுகவீனத்திற்காக உயர்த்தி வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் பாவம் செய்திருந்தனர். அவர்கள் ஒரு வெண்கல சர்பத்தை கண்டனர். அவர்கள் கண்ட இந்த வெண்கல சர்பம் தகுதியற்ற பாவிகளும் குற்றவாளிகளும் ஆகிய நம்ம எல்லோருக்காக மறிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் மேல் தேவன் சுமத்தின நியாய தீர்ப்புக்கு பாவனையாயிருந்தது. அதைத்தான் அவன் கண்டான். சீஷர்கள் ஒரு சமயம் கடலிலே தொல்லைக்குள்ளாய் இருந்தபோது அவரை நோக்கி பார்த்தனர். அவர்கள் என்னத்தை கண்டனர்? அவர்கள் தங்களுடைய உதவியை கண்டனர். அவர்கள் அவர் மூலமாக வருகிற உதவியை கண்டனர். மார்த்தாள், ஒரு நாள் குடும்பத்தில் அவளுக்கு ஒரு மரணம் சம்பவித்தது. அவளுடைய சொந்த சகோதரன் மரித்து போய்விட்டான். லாசரு அவளுக்கு இருந்த ஒரே சகோதரன். அவள் மரண வேளையில் அவரை நோக்கி பார்த்தபோது அவள் உயிர்த்தெழுதலையும் ஜீவனையும் கண்டாள். அதைத்தான் அவள் அவரில் கண்டாள். இப்பொழுது அவளுடைய சகோதரன் மரித்து விட்ட போது அவர் தூர சென்றிருந்தது அவளை அவர் கைவிட்டது போன்று தென்பட்டது. ஆனால் முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? அவர் உடனடியாக அறிந்து கொண்டார். அந்த பையன் மரித்து போய் அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்களாக இருந்தது. அவன் ஏற்கனவே நாற்றம் எடுத்துக் கொண்டிருந்தான். மார்த்தாள் அவரை குறித்து வித்தியாசமாயிருந்த ஏதோ காரியத்தை அறிந்து கொண்டாள். அவள் வேத வாக்கியத்தை வாசித்திருந்தாள். அவள் அவர் தேவகுமாரனாய் இம்மானுவேலாய் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாய் இருக்க வேண்டும் என்று விசுவாசித்தாள். அவர் தேவனுடைய பிரதிநிதியாய் இருந்தார் என்பதை அவள் அறிந்திருந்தாள். எலியா ஒரு மரித்த குழந்தையை உயிரோடு எழுப்ப முடிந்தது என்றால் அந்த வேலைக்கான வார்த்தையின் ஒரு பாகமாய் அவன் இருந்தான் என்றால் கிறிஸ்து வார்த்தையின் பரிபூர்ணமாய் இருந்தார் என்பதை அவள் அறிந்தவளாய் நிச்சயமாகவே அவரிடத்தில் தன்னுடைய சகோதரனை இழப்பக்கூடிய வல்லமை இருந்தது என்பதை அவள் அறிந்திருந்தாள். அவள் மரண வேளையில் இழப்பு நிலையில் அவரிடத்தில் சென்றபோது அப்பொழுது அவள் அவரை நோக்கி பார்த்தபோது அவள் உயிர்த்தெழுதலையும் ஜீவனையும் கண்டாள். அவள் அவரை குறை கூறும்படியாய் அல்லது ஏன் அவர் வரவில்லை என்று அவரிடத்தில் கேட்கும்படியாய் அல்லது அவரிடத்தில் கேள்வி கேட்கும்படியாய் அவரை நோக்கி பார்க்கவில்லை. நீங்கள் ஒருபோதும் தேவனுடைய வார்த்தையை கேள்வி கேட்கவே கூடாது. அதனால்தான் முழு மானிட வர்க்கமும் தொல்லைக்குள்ளானது. தேவன் தம்முடைய முழு வார்த்தையையும் காத்துக்கொள்வாரா அல்லது இல்லையா என்று ஏவாள் கேள்வி கேட்ட போது தொல்லைக்குள்ளானது. சகோதரர்களே, இன்று நான் கூறுகிறேன், இத்தேவன் எழுதின ஒவ்வொரு வார்த்தையும் நாம் விசுவாசிக்க வேண்டிய நேரமாயிருக்கிறது. இதன் ஒவ்வொரு துணிக்கையும் சத்தியமாக இருக்கிறது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் படைப்பான். இப்பொழுது மரியாள் உயிர்த்தெழுதலையும் ஜீவனையும் கண்டடைந்தாள் என்று நாம் கண்டறிகிறோம். எவேறு சிறிய ஆசாரியன் ஒரு ரகசிய விசுவாசியும் அவ்விதமே கண்டான். அவர் இயேசுவை கண்டபோது அவரை நோக்கி பார்த்தபோது அவர் உயிர்த்தெழுதலையும் ஜீவனையும் கண்டான். ஒரு நாள் பசியாயிருந்த ஜனங்கள் அவரை நோக்கி பார்த்தபோது பசி தாங்கக்கூடிய அப்பத்தை கண்டார்கள். இன்றைக்கு பசியா இருக்கிறவர்கள் ஜீவ அப்பத்தை கண்டடையக்கூடியதற்கான ஒரு பாவனையாகும். ஒரு கோட்பாட்டை கண்டறிவதற்கு பாவனை அல்ல. நீங்கள் ஒரு ஸ்தாபகரை கண்டறிகிறதில்லை. நீங்கள் ஒரு சீர்திருத்தக்காரரை கண்டறிகிறதில்லை. நீங்கள் ஜீவ அப்பமாகிய கிறிஸ்துவை கண்டறியும் போது ஜீவனை கண்டடைகிறீர்கள். மரித்துக் கொண்டிருந்த கல்வன் துயரமான வேளையில் அவரை நோக்கி பார்த்தபோது அவன் இடத்தை கண்டான். அவன் தன்னுடைய மன்னிப்பை கண்டான். அவன் வேறு யாரை நோக்கி பார்த்திருக்க கூடும். ரோம அரசாங்கம் அவனை மன்னித்திருக்காது.
யாருமே அவனை மன்னித்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவன் தன்னுடைய துயரத்தில் இயேசுவை நோக்கி பார்த்தபோது அவன் மன்னிக்கக்கூடிய யாரோ ஒருவரை அவன் கண்டான். இன்றைய சகோதரனே, சகோதரியே, அப்பொழுது அவன் ஆக்கிரியின் தராசிலே தொங்கிக் கொண்டிருந்தது போல நீ தொங்கிக் கொண்டிருந்தால், இன்றிரவு நீ ஒரு வெதுவெதுப்பான சபை அங்கத்தினாய் அல்லது ஒரு வெதுவெதுப்பான பெந்தேகோஸ்தேவாய் மரிப்பாயானால், அல்லது நீ என்னவாய் இருந்தாலும் நீ எங்கே போய்க் கொண்டிருக்கிறாய் என்பதை அறிவாயானால் நலமாயிருக்கும். இன்றிரவு உன்னை விடுதலையாக்கக்கூடியவரை அவரை நோக்கிப்பா. இன்றிரவு நீங்கள் வெறுமனே ஒரு அங்கத்தினாய் மட்டுமே இருந்து மானுட இதயத்துக்குள்ளாக ஜீவிக்கும்படியான கிறிஸ்துவின் உயிர் தேடுதலை அறியாதிருப்பில்லையானால் அவரை நோக்கி பாருங்கள். அவர் தேவனாயிருக்கிறார், அவர் மட்டுமே. நீங்கள் சிலுவையின் மேல் தொங்கிக் கொண்டிருந்த இந்த இறங்கத்தக்க முட்டாள்தனமான பாவ வியாதி கொண்டிருந்த கல்வன் மன்னிப்பை பெற்றது போல நீங்களும் மன்னிப்பை கண்டடைவீர்கள். வியாதிஸ்தர் அவரை நோக்கி பார்த்தனர். அவர்கள் என்னத்தை கண்டார்கள்? அவர்கள் ஒரு சுகமளிப்பவரை கண்டனர். இன்றிரவும் வியாதிஸ்தர் அப்படி அவரை நோக்கி பார்க்க முடிந்தால் ஒரு சுகமளிப்பவரை கண்டடைய முடியும். அவர் வெண்கல சர்பத்தில் பிரதிநிதித்துவமாக்கப்பட்டிருந்ததை அவர்கள் கண்டனர். அது ஒரு பாவனையாய் இருந்ததானால் இது முந்தின பாவனையாய் இருந்தது. பார்வையற்றவர்கள் நோக்கி பார்த்து பார்வையடைய முடிந்தது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். எபிரேயர் 13:8. ஒரு சமயம் புலவன் நோக்கி பார்த்தபோது அவனால் என்னத்தை காண முடிந்தது என்பதை கண்டறிந்தான். ஒரு சமயம் குருடான ஃபேனி கிராஸ்பி அவள் என்னத்தை காண முடியும் என்பதை காணும்படிக்கே நோக்கி பார்த்தாள். பார்வையற்றவளாயிருந்த அவளுடைய பதில் இங்கே இவ்வாறு இருந்தது: நீரே என் முழு ஆறுதலின் ஓடை, நீரே ஜீவனை பார்க்கிலும் எனக்கு மேலானவர். பூலோகத்தில் உண்மை இல்லாமல் யாருண்டு? பரலோகத்திலும் உண்மை இல்லாமல் யாருண்டு? எடி புரோட் ஒரு சமயம் அவன் தன்னுடைய பாடல்களை விற்க முடியாமல் போன போது அவன் என்ன செய்வது என்று வியப்புற்றான். அப்பொழுது அவன் தன்னுடைய அலுவலகத்துக்கு திரும்பி சென்ற போது பரிசுத்த ஆவியின் ஏவுதல் அவன் மீது விட எழுதுகோலை எடுத்து அவன் நோக்கி பார்த்தபோது அப்பொழுது அவன் வல்லமையில் அவரை கண்டான். அப்பொழுது அவன் அந்த பாடலை இயற்றி எழுதினான். இயேசுவின் நாமத்தின் வல்லமையை எல்லோரும் போற்றி பாடுங்கள். தூதர்கள் சாஷ்டாங்கமாக விழுவார்களாக. ராஜரிக கிரீடத்தை கொண்டு வந்து எல்லோரும் கர்த்தரான அவருக்கே முடிசூட்டுங்கள். அதைத்தான் அவன் அவரில் கண்டான். ஓ என்னே! பேதுரு ஒரு உள்ளூர் செம்படவன். அவருடைய சகோதரன் அந்திரேயா யோவான் சானுடைய எடுப்புதல் கூட்டத்தில் கலந்து பங்கேற்றிருந்தான். எனவே அவர்கள் மேசியா எப்படி இருப்பார் என்பதை குறித்து பேசிக்கொண்டும் அதை குறித்து விவாதித்துக் கொண்டும் இருந்தனர். அவருடைய தகப்பனார் அவரிடத்தில், மேசியாவின் வருகைக்கு முன்பாக அநேக மதவெறியர்கள் எழும்புவர், ஆனாலும் நீ அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பார். கர்த்தர் அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பார் என்றார். நாம் நம்முடைய தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கும்படியாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்றான். முடிவாக ஒரு நாள் அந்திரேயா பேதுருவை முழுமையாக சம்மதிக்க செய்து ஒரு நாள் காலை கடற்கரையிலே அவர் கூட்டம் நடத்தப் போவதாக இருந்தபடியால் அவன் பேதுருவை அவர் பேசுவதை கேட்கும்படி அழைத்துக் கொண்டு வந்தான். அவன் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி சென்றான். இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் அவன் நடந்து சென்ற போது பேதுரு அவனை நோக்கி பார்க்கும் போது அவன் இடத்தை கண்டான். அவர், உன்னுடைய பெயர் சீமோன், நீ யோனாவின் குமாரன் என்றார். அதுவே அதற்கு என்னென்றைக்குமான தீர்வாயிற்று. தேவனுடைய வார்த்தை நிறைவேற்றப்பட்டதை அவன் அறிந்து கொண்டான். பழைய ஏற்பாட்டில் ஒரு சமயம் நாத்தான்வேல் என்ற ஒரு உண்மையான விசுவாசி மேசியாவின் வருகைக்காக எதிர்நோக்கிக் கொண்டிருந்தான். அவன் தன்னுடைய நண்பனாகிய பிலிப்புவினால் கொண்டு வரப்பட்டு இயேசுவின் சமூகத்தில் ஒரு கட்டை மர மேடையின் மேல் நின்று கொண்டிருந்தான். அந்த மேடை எப்படியோ இருந்திருக்கலாம், ஆனால் அவர் வியாதிஸ்தற்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார். நாத்தான்வேல் ஜெப வரிசையில் நடந்து வந்த போது, அல்லது அவர் எப்படி இருந்த போதிலும், அவன் முதன்முறையாக அவரை நோக்கி பார்த்த போது அவன் ஒரு சத்தம் அவனிடைக்கு வந்ததை கேட்டான். அந்த சத்தம் இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று உரைத்தது. அவன், ரவி, நீர் என்னை எப்பொழுது அறிந்து கொண்டீர்? நீர் என்னை எப்பொழுது கண்டீர் என்று கேட்டான். அதற்கு அவர், பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னமே நீ அத்திமரத்தின் கீழ் இருந்த போதே நான் உன்னை கண்டேன் என்றார். நாத்தான்வேல் என்னத்தை கண்டான் என்று அவன் அறிக்கை செய்தான். அவன் என்ன கூறினான்? நீர் கிறிஸ்து, நீர் இஸ்ரவேலின் ராஜா, நீர் தேவனுடைய குமாரன் என்றான். அவன் அந்த நாளுக்கான உண்மையான தேவனுடைய வார்த்தையை கண்டபோது அவன் அதைத்தான் கண்டான். 400 வருடங்களாக ஒரு தீர்க்கதரிசி கூட இல்லாதிருந்த போது அவனுடைய இருதயத்தில் இருந்த நினைவுகளையும் அவன் என்ன செய்திருந்தார் என்பதையும் அவர் அறிந்ததை அவன் கண்டபோது அவர் மேசியாவே என்று வேறொருவராய் இருந்திருக்க முடியாது என்பதை அவன் அறிந்து கொண்டான். நாம் அதை பெற்றிருக்கவில்லை, அவர்களும் அதை பெற்றிருக்கவில்லை, ஆனால் அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்தது. காலம் சமீபமாக இருந்தது என்பதை ஒவ்வொருவரும் அறிந்திருந்தனர். எனவே நாமும் இன்றைக்கு அதே காரியத்தை அறிந்திருக்கிறோம். இயேசு இந்த காரியங்களை வாக்களித்திருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். அவர் லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும். அவர் வரும்போது அவ்விதமாகவே இருக்கும் என்றார். இந்த காரியங்கள் சம்பவிக்கிறதை நாம் காண்கிறோம். நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் நினைத்து காண்கிறீர்கள்? அந்நாட்களில் அவர்கள் செய்தது போல நீங்கள் புராண கதையை குறித்து சிந்திக்கிறீர்களா? அல்லது நீங்கள் ஒரு விதமான மனோ தத்துவத்தை காண்கிறீர்களா? அல்லது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பரிசேயர்கள் அவரை நோக்கி பார்த்தபோது அவர்கள் என்ன கூறினர்?
இந்த மனிதனுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது என்றனர். அதே ஜனங்கள், மானிட வர்க்கம் அதே நபரை நோக்கி பார்க்கிறது. ஒருவன் தேவகுமாரனை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையை கண்டான். மற்றொருவன் அதை ஒரு பிசாசு என்று அழைத்தான். நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்? ஒரு கட்டடத்திற்குள்ளாக பரிசுத்த ஆவியின் வல்லமை கிரியை செய்து இந்த கடைசி நாட்களில் அவர் செய்வதாக உள்ள அவருடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிறதை நீங்கள் காணும் பொழுது, இன்றைக்கு நீங்கள் எண்ணத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது எண்ணத்தை காண்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய வார்த்தை ரூபகாரப்படுத்தப்பட்டதை காண்பீர்களே, ஆனால் அப்பொழுது அது தேவனுடைய பரிசுத்த ஆவியாகும். ஆமையா, அபிஷேகிக்கப்பட்ட வாக்குத்தத்தம் மாமிசமாவதை காணும்படியாக ஜீவித்த நாத்தான்பேல் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையை கண்டான். தீர்க்கதரிசி மோசே அவண்ணமாய் கூறியிருந்தான். அந்த அபிஷேகிக்கப்பட்ட தீர்க்கதரிசியாகிய மோசே அந்த வார்த்தையை வாக்கு பண்ணியிருந்தான். ஒரு நாள் கிணற்றண்டையிலே ஒரு ஸ்திரீ இருந்தாள். அநேக ஜனங்கள் அவரை புறக்கணித்திருந்தனர். பரிசேயர்களும் சதுசேயர்களும் அவரை ஒரு பிசாசு என்று அழைத்திருந்தனர். அவர்கள் அவரை குறி சொல்லுதல் மூலம் செய்தான். அவன் ஒரு பொல்லாத ஆவி, அவன் பைத்தியக்காரன், அவன் செல்வதற்கிடமே கிடையாது, அவனோடுள்ள தொல்லையை அதுதான், அதாவது அவன் ஒரு சமய துரோகி என்றனர். என்ன சம்பவித்தது? அவர் சமாரியாவை கடந்து சீகாரனும் பட்டணத்திற்கு வந்தார். ஒரு நாள் அவர் அங்கு சென்றபோது அங்கே பரந்த காட்சி கொண்டதான சிறு இடத்தில் அமர்ந்தார். அங்கே ஒரு ஸ்திரீ குடி தண்ணீர் எடுக்க வந்தாள். அவள் சொன்னாள். அப்பொழுது அவர் அவளிடம் கேட்டார். அப்பொழுது அவள், ஸ்திரீயே, தாகத்துக்கு தாய் என்று கூறுகிற ஒரு சத்தத்தை கேட்டாள். அவள் நோக்கி பார்த்தபோது அவள் என்னத்தை கண்டாள்? முதலில் அவளால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவள் அவரிடத்தில் கேள்வி கேட்டாள். நீங்கள் சமாரியர்களிடம் இப்படி கேட்பது வழக்கமில்லையே, அல்லது யூதர்களாகிய நீங்கள் சமாரியர்களிடம் இப்படி கேட்பது வழக்கமில்லையே என்றாள். அதற்கு, ஆனால் ஸ்திரீயே, நீ யாரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறாய் என்பதை அறிந்திருந்தால் நலமாயிருக்கும் என்றார். இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், அங்கு ஒரு சிறு வெளிச்சம் இருந்தது. உலக தோற்றம் முதல் முன்குறிக்கப்பட்டிருந்த ஜீவ வித்து அங்கே இருந்தது. அவள் அதற்காகவே காத்துக் கொண்டிருந்தாள். அவள் உளச்சோர்வு கொண்டவளாயும் அவர்களுடைய முழு வேத சாஸ்திரத்திலும் அவர்கள் கூறியிருந்த எல்லா காரியத்திலும் அசதியுற்றிருந்தாள். ஆனாலும் அவள் ஏதோ காரியத்திற்காக காத்துக் கொண்டிருந்தாள். ஏனெனில் மேசியா வரப்போகிறார் என்பதை அவள் அறிந்திருந்தாள். அவர், போய் உன்னுடைய புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்றார். அவள், எனக்கு புருஷன் இல்லையே என்றாள். அப்பொழுது அவர், நீ உண்மையை சொன்னாய், உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள் என்றார். உடனடியாக அந்த சிறிய வித்தானது ஜீவனை பெற்று துளிர்த்தது. அவள் என்னத்தை கண்டாள்? அவள் ஒரு மனிதனின் மேசியாவின் அடையாளத்தை கண்டாள். அவள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தை வெளிப்பட்டதை கண்டாள். அவள், ஐயா, நீர் ஒரு தீர்க்கதரிசி என்பதை நான் காண்கிறேன். அநேக வருடங்களாக எங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியே இல்லை. ஆனால் மேசியா வரப்போகிறார் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். அவர் வருகிற போது அவர் இதை எங்களுக்கு சொல்லுவார், அதைத்தான் அவர் செய்வார் என்றாள். புரிகின்றதா? அவள் என்னத்தை கண்டாள்? அவள் எதை கண்டாள்? அவள் அந்த நாளுக்கான வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அடையாளம் வெளிப்பட்டதை கண்டாள். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என்பதையும் இந்நாளுக்கிற சபைக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இயேசு, நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்று வாக்குரைத்திருக்கிறார். நீங்கள் பார்க்கும் பொழுது எதை நோக்கி பார்க்கிறீர்கள்? ஞாயிறு காலை நீங்கள் சபைக்கு செல்லும் போது நீங்கள் ஒரு அழகான இசைக்கருவியையோ, நன்றாக ஆடை அணிந்துள்ள ஒரு ஊழியக்காரனையோ, ஒரே விதமான ஆடை அணிந்துள்ள ஒரு பாடல் குழுவினரையோ, வர்ணம் தீட்டியுள்ள ஒரு கூட்ட ஸ்திரீகளையோ நோக்கி பார்க்கிறீர்களா? நீங்கள் எதற்காக நோக்கி பார்க்கிறீர்கள்? சபைகளில் உள்ள ஒரு விதமான நவநாகரிக குழுவினரையா? நீங்கள் இதையும் அதையும் சேர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் எதற்காக நோக்கி பார்க்கிறீர்கள்? அது நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் என்பதை பொறுத்தே இருக்கிறது. இங்கே கவனியுங்கள். நீங்கள் சுவிசேஷத்தை ஆடம்பரமின்றி கொண்டு செல்லும் போது பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து பண்டைய மாதிரியான கூட்ட ஜனங்கள் மத்தியில் அதை வெளிப்படுத்துவதை பார்க்கையில் உங்களுக்கு இயற்கைக்கு மாறுபட்டதாயிருப்பதில் வியப்பொன்றுமில்லையே. ஆனால் அது உங்களுக்கு விசுவாசிக்க கடினமாயிருக்கிறது. அன்றொரு இரவு நான் யோசேப்பை பற்றி கூறும்போது மரியாள் கர்ப்பமாயிருப்பதை குறித்து நினைப்பதற்கே அவனுக்கு கடினமாயிருந்தது என்று கூறினேன். அவள் எப்படி அபிதமாயிருக்க கூடும்? அந்த விதமான ஒரு பரிசுத்த சிறுபெண்மணி அவள் காபிரியேல் தன்னை சந்தித்திருந்ததா கூறினாலே. ஆனால் அது வழக்கத்திற்கு மாறானதாக இருந்தது. அந்த விதமான ஒரு காரியம் வழக்கத்திற்கு மாறானதாகவே இருந்தது. அது அதற்கு முன்பு சம்பவித்ததே இல்லை. மாம்ச சிந்தைக்கு அங்கேதான் வழக்கத்திற்கு மாறானதில் தேவன் வாசம் செய்கிறார். ஆனால் அவரை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லா காரியங்களும் கூடும். அவர் வாக்களித்த ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற்றப்படும். வழக்கத்திற்கு மாறான காரியங்களே அவரை தேவனாக்குகிறது. அவர் வழக்கத்திற்கு மாறானவர்களிடத்திற்கே போகிறார். அவர் ஒவ்வொரு காரியத்தையும் வழக்கத்திற்கு மாறாகவே ஜனங்களுக்கு செய்கிறார். ஆமையா, சரி. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி பார்த்தபோது அவள் மேசியாவின் அடையாளத்தை
தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டதை கண்டாள். ஆனால் அதே ஜனங்களில் அநேகர் நோக்கி பார்த்து ஒன்றையும் காணவில்லை. நோவாவின் நாட்களில் இருந்த அவிசுவாசிகள் அவர்கள் எதை கண்டனர்? ஒரு மதவெறியனை. அவன் பேழை என்று அழைத்த ஒன்றின் பேரில் பெருந்தவறை செய்து கொண்டிருந்தான். அவர்கள் கண்டதெல்லாம் அவ்வளவுதான். ஆனால் அந்த பேழையோ சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து பெற்ற ஒரு தரிசனத்தால் கட்டப்பட்டது. அவன் செய்து கொண்டிருந்த காரியத்தின் பேரில் அவன் தன்னுடைய செய்தியை பிரசங்கித்துக் கொண்டு, அவன் தன்னுடைய செய்தியை கொண்டே கட்டிக்கொண்டு, அவன் நீதிமான் என்றும் எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருந்தான் என்றும் சாட்சி பகர்ந்தான். அவன் பிரசங்கித்தபடியே ஜீவித்தான். அதைத்தான் நாம் இன்றைக்கு செய்ய வேண்டும். எந்த மனிதனும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகின்ற வரையில் அவனுக்கு பிரசங்கிக்க உரிமையே கிடையாது. உண்மையே வேத பண்டிதர்களும் கணித மேதைகளும் மற்றவர்களும் அதை உங்களுக்கு போலியாக விளக்கி காண்பிக்க கூடும். ஆனால் ஒரு மனிதன் வனாந்திரத்தின் பின்புறத்தில் அந்த பரிசுத்த இடத்தில் மோசையை போன்று தேவனை சந்தித்திருந்தால் ஒழிய அவரிடமிருந்து அந்த போலியான விளக்கத்தை எந்த மனிதனாலும் எடுத்து போட முடியாது. அவன் அறிந்திருக்கிறானே, அவன் அங்கிருந்த ஒருவனாக இருந்தானே, அதை குறித்து எந்த காரியத்தையும் அவனுக்கு எவருமே கூற முடியாது. அவனே அங்கிருந்தான். அந்த காரணத்தினால் தான் இயேசு தம்முடைய சீஷர்களிடத்தில், நீங்கள் எருசலேம் நகரத்திற்கு சென்று உன்னதத்திலிருந்து வரும் பலனை பெற்றுக்கொள்ளும் வரையில் பிரசங்கியாதிருங்கள், அப்பொழுதே நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று கட்டளையிட்டார். அதைத்தான் அவர்கள் கண்டனர். ஆமையா, நோவா அவர்கள் ஒன்றையுமே காண முடியவில்லை. அவர்கள் அதை செய்த பின்னர் என்ன செய்தனர்? தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்து தங்களுக்கு மேலே நியாய தீர்ப்பை வருவித்துக் கொண்டனர். அது உண்மைதான். நான் ஜாக் மூருடன் சேர்ந்து அவர் கூறினதை மேற்கோள் காட்டாமல் இதை கூறுகிறேன். ஏனென்றால் இது இப்பொழுது இந்த தருணத்திற்கேற்றது என்றே நான் கருதுகிறேன். ஜாக் மூர் தேவன் அமெரிக்காவை மூழ்கடித்து அவளை சுட்டரிக்கவில்லை என்றால் அவர் சோதோம் குமாராவை எழுப்பி அவைகளை எரித்ததற்காக மன்னிப்பு கேட்க வேண்டியதாக இருக்கும் என்றார். அது உண்மையாயிருக்கிறது. தேவன் நீதியுள்ளவராயிருக்கிறார். அவருடைய வார்த்தையானது ஒரு நீதியான ஒப்புரவாகுதலை உடையதாக இருக்கிறது. எனவே அவர் உலகத்தை அவருடைய வார்த்தைக்கு எதிரான அதனுடைய இன்றைய செயலுக்காக நிச்சயமாகி ஆய்ந்திருப்பார். நாம் எத்தனை கூட்டங்களை உடையவர்களாக இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. நாம் எத்தனை சுய பக்தியான கூட்டங்களை உடையவர்களாக இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. இது வார்த்தையாயிற்று. கவனியுங்கள், இயேசுவானவர் பூமியின் மேல் இருந்தபோது அந்த நாளில் இருந்த பக்திமயமான நேரங்களை காட்டிலும் அதிக பக்திமயமான நேரங்கள் இனி இருக்க போவதில்லை. ஏனெனில் ஒவ்வொரு காரியமும் மார்க்கத்திலும் பாரம்பரியத்திலும் எழுதப்பட்டன. அது முழுவதும் தவறாயிருக்கிறது. எனவே அது சிறிய வழுக்கத்தலை பிரசங்கியார் ஆமோஸ் வந்தபோதும் அவனமே இருந்தது. அவன் எங்கிருந்து வந்தான் என்பதை நாம் அறியோம். அவன் குன்றினூடாக மேலிருந்து வந்து சமாரியாக்குள்ளாக நோக்கி பார்த்தபோது அவனுடைய 2 சிறிய கண்களும் குறுகி போயிருந்தன. அது பீனிக்ஸை போன்ற ஒரு மகத்தான சுற்றுலா பிரயாணிகளின் பட்டினமாயிருந்தது. அநேக ஜனங்கள் உலகமெங்கிலும் இருந்து வந்து இந்த மகத்தான பட்டினத்தை அது எவ்வளவு அழகா இருந்தது என்பதை நோக்கி பார்க்கும்படியாய் வந்தனர். சகல காரியங்களும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தன. பொழுதுபோக்கும் இரவு மன்றங்களும் மற்றும் ஒரு உண்மையான களியாட்டு ஸ்தலமாய் இருக்க அவர்கள் ஜீவிப்பதற்கான ஒரு ஸ்தலம் என்றே கூறினர். ஆனால் இந்த சிறு குடியான சிறுவன் பரிசுத்த ஆவியினால் தொடப்பட்டு அங்கே நேராக வந்தான். அவனுக்கு முன்பாக யாரும் அங்கு சென்று அவனுடைய கூட்டங்களுக்காக முன்னதாக ஏற்பாடுகள் செய்யவில்லை. அவனுக்கு அறிவிப்பு அடையாளங்களே இல்லாதிருந்தது. எந்த ஸ்தாபனமும் அவனோடு இணைந்து கொள்ளவில்லை. அவனுக்கு யாருமே உதவி செய்யவும் இல்லை. ஆனால் அந்த குன்றின் மேலாக வந்தபோது அந்த சிறிய குறுகி போன கண்களோடு அவன் அந்த பட்டணத்தை நோக்கி பார்த்தபோது மற்றவர்கள் காணாத ஏதோ காரியத்தை கண்டான். அவர்கள் எல்லோருமே அந்த பட்டணத்தின் களியாட்டத்தையும் மற்ற காரியத்தையும் கண்டனர். ஆனால் அவரோ வரவிருந்த தேவனுடைய நியாய தீர்ப்பை கண்டு அவர் அதற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்தான். அவர்கள் அவனை பைத்தியம் என்று அழைத்தனர். ஆனால் 11 வருடங்களுக்கு பின்னர் அவன் கூறின விதமாகவே அப்படியே சம்பவித்தது. இன்றைக்கு மனிதன் சபை சென்று கொண்டிருக்கிற விதத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, ஜனங்கள் சென்று கொண்டிருக்கிற விதத்தை நோக்கி பார்க்கும் பொழுது ஆசீர்வாதங்களை முன்னறிவிப்பானா? நான் நியாய தீர்ப்பை மட்டுமே முன்னறிவிக்கிறேன். நீதியுள்ள தேவன் தம்முடைய வார்த்தையை புறக்கணித்ததற்காக நியாய தீர்ப்பை வளைந்து கோருகிறார். அவர் நமக்கு முன்பாக வந்து அதை அடையாளம் காட்டி அதை சரிபடுத்துகிறார். ஆனால் எல்லா காலங்களினூடாகவும் இருந்து வருகிற நீதியுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவரால் தம்முடைய திட்டத்தை மாற்ற முடியாது. அவர் தம்முடைய திட்டத்தை ஒருபோதும் மாற்றுகிறதில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய வழிகள் மாறாதவர்களாக இருக்கின்றன. அவருடைய வார்த்தை மாறாததாக இருக்கிறது. அவர் மாறாதவராய் இருக்கிறார். யாராவது மனம் திரும்ப ஆயத்தமாகும் போது அவர் இரக்கம் நிறைந்தவராய் இருக்கிறார். ஆனால் நீங்கள் மனம் திரும்பவில்லை என்றால் நியாய தீர்ப்பு பின்தொடரும். பார்வோன் அவன் நோக்கி பார்த்தபோது ஒரு மதவெறியன் என்று அழைக்கப்பட்ட மூட மதாபிமானி என்று அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசியை அநேக விடுதலையின் உரிமை கோரிக்கைகளோடு அழைத்தான் அவன் கண்டான். ஆனால் இஸ்ரவேலரோ தேவனுடைய கரம் மோசேயின் மேல் இருப்பதை கண்டனர். ஆமையா, ஐஸ்வர்யமா நோக்கி பார்த்தபோது மூல வாய்ப்பு வளங்கள் இருந்ததை கண்டான். ஆனால்
அவனுடைய ஸ்தாபனமோ அவன் இதனோடு போகக்கூடியதை காட்டிலும் பெரிதானதாயிருந்தது. அவனுடைய அடுத்த பார்வை எங்கே இருந்தது? அவன் நரகத்திலிருந்து நோக்கி பார்த்தான். அது முற்றிலும் சரியே. நியாய தீர்ப்பு அவனிடத்திற்கு வந்தது. ஆனால் அது அவன் அடுத்த முறை நோக்கி பார்த்ததாயிருந்தது. இன்றைக்கு அது அநேக ஜனங்களோடும் அந்த விதமாகவே இருக்கும். ஒரு சமயம் ரோம போர் வீரன் அவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்த போது ஒரு பார்வை பார்த்தான். அவர் என்ன செய்திருந்தார் என்பதை காணும்படியாக நோக்கி பார்த்தான். ஆனால் அதுவோ அப்பொழுது மிகவும் காலம் கடந்ததாயிருந்தது. நண்பர்களே, அமெரிக்காவும் கூட அதை செய்ய போகிறது. அவர்கள் ஒரு நாளில் அவரை நோக்கி பார்த்து மெய்யாகவே அது தேவகுமாரன் தான் என்பார்கள். ஆனால் அது மிகவும் காலம் கடந்ததாயிருக்கும். அவர்கள் நகைத்து கடைசி முறையாக பரியாசம் பண்ணியிருந்தனர். அவர் எங்கே ரட்சிக்கப்பட்டிருக்க கூடும் என்பதை காணும்படியாக மட்டுமே அவன் அப்பொழுது நோக்கி பார்த்தான். அவன் ஜீவாதிபதியை சிலுவையில் அறைந்திருந்தான். இன்றைக்கு ஜனங்கள் அநேக சமயங்களில் தெளிவாக ரூபகாரப்படுத்துகிற அவரை நமக்கு மத்தியிலே காணும் போது அவர்கள் தங்களுடைய இருதயங்களில் இருந்து அவரை தள்ளி போடுகிறார்கள். ஆமையா, பிலாத்து ஒரு நாள் அவரை நோக்கி பார்த்து நம்பிக்கை கொண்டான். ஆனாலும் அவனுடைய அரசியலோ மிகப்பெரியதாயிருந்தது. எனவே அவனால் வெறுமனே நிற்க முடியவில்லை. அவனால் அதற்கு நிற்க முடியாமல் போயிற்று. லூதர் நோக்கி பார்த்தபோது அவர் நீதிமானாகுதலை கண்டார். அவர் அதனோடு சென்றார். அதன் பின்னர் அவர்கள் ஸ்தாபனமாக்கிக் கொண்டனர். அதைத் தொடர்ந்து வெஸ்லி வந்தபோது அவர் கிறிஸ்துவை நோக்கி பார்த்தபோது பரிசுத்தமாகுதலை கண்டார். அதாவது சபை பரிசுத்தமாக்கப்பட வேண்டியதாயிருந்தது. அவர் பரிசுத்தமாகுதலோடு சென்று விட்டார். அதைத் தொடர்ந்து பெந்தேகோஸ்தேயினர் வந்தபோது வரங்கள் திருமளிக்கப்படுவதை கண்டனர். அவர்கள் எல்லோரும் என்ன செய்தனர்? சரியாக அப்படியே கத்தோலிக்கர்கள் செய்தது போன்றே அதை ஸ்தாபனமாக்கி அதற்கே திரும்பி சென்றனர். ஓ தேவனே, ஒரு நாள் நான் அவரை நோக்கி பார்த்தேன். நான் நோக்கி பார்த்தபோது நான் அல்பாவையும் ஒமேகாவையும் கண்டேன். நான் ஆதியையும் அந்தத்தையும் கண்டேன். நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கண்டேன். நான் என்னுடைய பாவத்தை மன்னிக்கும் ஒருவரை கண்டேன். நான் யாரோ ஒருவர் என்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொண்டதை கண்டேன். என்னே, நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது எதை காண்கின்றீர்கள்? நான் என்னுடைய வயோதிப நண்பர் பெல்டவ் இப்பொழுது இங்கே அமர்ந்திருக்கிறதை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அவர் 92 வயதுடையவராயிருக்கிறார். அண்மையில் ஒரு சில தினங்களுக்கு முன்னர் சரியாக கூறினால் சுமார் 6 மாதங்களுக்கு முன்னர் அவருக்கு இருதயம் முழுவதுமாக செயல்பட தவறி போய் மாரடைப்பும் ஒன்றாக சேர்ந்து உண்டாயிருந்தது. அவர் மரித்துக் கொண்டிருக்கிறார் என்று வைத்தியர் கூறினார். எனவே அவருடைய மனைவி என்னை தொலைபேசியில் அழைத்து, சகோதரன் பிரணாம் வாருங்கள், அவர் மரித்துக் கொண்டிருக்கிறார், பெல் உங்களுடைய நண்பனாயிற்றே என்றாள். அப்பொழுது நான் சரி, நான் வருவேன் என்றேன். நான் என்னுடைய வீதியிலிருந்து அவருடைய இடத்திற்கு செல்கையில் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். தேவரே, நான் அவரிடம் சென்று பிரியா விடை கூற இருக்கிறேன். பிராணவாயு செலுத்திக் கொண்டிருந்த போது 91 வயதுடைய அவருடைய இருதயம் முழுமையாய் செயலற்று போய்விட்டது. நான் பெட்ரோலியம் நிரப்பும் நிலையத்திலிருந்து வெளியே வந்தேன். அப்பொழுது நான் நோக்கி பார்த்தேன். நான் நோக்கி பார்த்தபோது நான் பில் சாலையூடாக வந்து என்னோடு கை குலுக்குவதை நான் கண்டேன். இதோ இன்றிரவு அவர் அமர்ந்திருக்கிறார், அவர் மரித்துக் கொண்டிருக்கிறார் என்று அவரிடம் கூறின மருத்துவர் மரித்து போய்விட்டார். ஆனால் இங்கு அமர்ந்திருக்கிற பில்டோ அவர்களோ ஒஹோயோ லைமாவில் இருந்து பனிக்கட்டி மழையிலும் பனியிலும் தொடர்ந்து காரை ஓட்டிக்கொண்டு நான் போகிற ஒவ்வொரு கூட்டத்திற்கும் பின்தொடர்ந்து வருகிறார். ஏன்? நாம் நோக்கி பார்த்தோம். அப்பொழுது நாம் ஏதோ ஒன்றை கண்டோம். நான் கடந்த தடவை பேசின அதே தேவன் அங்கே தூரத்தில் உள்ள கொலரோடாவில் ஒரு பனிப்புயல் நேரத்தில் நான் நோக்கி பார்த்தபோது நான் அவர் ஏற்றும் என்றும் என்றும் மாறாதிருந்ததை கண்டேன். இதோ இங்கே வலப்பக்கமாக அமர்ந்து கொண்டிருக்கிற திருவே ஒரு ஆங்கிலேயன். அவர் இங்கு அமர்ந்திருப்பதை சற்று முன்பு கவனித்தேன். அவர் இந்தியானாவிலிருந்து வருகிறார். அவர் ஒரு ஆங்கிலேயன். அவருடைய மனைவி பதிவு செய்யப்பட்ட ஒரு செவிலித்தாய். அருமையான மனிதன். ஒரு நாள் நான் அவரிடத்தில் பேசினேன். நான் கூட்டத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது நான் கூறினதை அவர் தன்னுடைய இருதயத்தில் வெறுப்பு கொண்டு எதிர்ப்பு தெரிவித்தார். அவர் அப்படி செய்த போது அவர் கூட்டத்தாரின் மத்தியில் விழுந்து மரித்தார். அவர் அங்கேயே மரித்து போனார். அவருடைய மனைவி அவருடைய கையை பிடித்து பார்த்து அவர் மரித்து போனதை உணர்ந்தாள். அவருடைய கண்களும் முகமும் கருத்து போயின. அவருடைய கண்கள் வெளியே பிதுங்கி இருக்க அவருடைய தலை பின்னாக சாய்ந்திருந்தது. நான் அப்படியே எழும்பி நில்லுங்கள் என்றேன். அங்கே அவர் நோக்கி பார்த்தபோது நான் அந்த மனிதன் அங்கே மரித்து கிடக்கிறார் என்று எண்ணிக்கொண்டேன். கீழே போய் நான் என்னுடைய கரங்களை அவர் மேல் வைத்த போது அவர் இந்த மேஜை போன்று அந்த அளவு குளிர்ந்து போயிருந்தார். அவர் மரித்து விட்டிருந்தார். திருமதிவே, சகோதரன் பிரணாம், இவர் மரித்து விட்டாரே என்றாள். அவள் தன்னுடைய உச்சக்கட்ட குரலில் கூச்சலிட்டாள். நான் அப்பால் நோக்கி பார்த்தேன். அப்பொழுது நான் உயிர் தேடுதலையும் ஜீவனையும் கண்டேன். இயேசு என்னிடம் ஜெபிக்கும்படி கூறின ஜெபத்தை நான் ஜெபித்த பொழுது சகோதரன் வே உயிரோடு எழுந்தார். இதோ அவர் இன்றிரவு இங்கே அமர்ந்திருக்கிறார். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தவராய் இன்றிரவு இங்கே அமர்ந்திருக்கிறார். அது உண்மை. சகோதரன் வே, ஜனங்கள் காணும்படியாக நீர் ஒரு நிமிடம் அப்படியே எழுமி நின்றால் நலமாயிருக்கும். இதோ இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறார் சகோதரன் பெல்டவ். அது என்ன காரணம்? நாங்கள் லாசருவை எழுப்பின மாறாதவரை நோக்கி பார்க்கிற போது அவர் அப்பொழுது இருந்தது போலவே இப்பொழுது மாறாதவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆம், அவர் மாறுகிறதில்லை. இதோ
பிளேயர் என்னும் பெயர் கொண்ட ஒரு சிறு பிரசங்கியார் இங்கே எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறார். அன்று ஒரு நாள் அவருடைய சிறு பையன் விபத்திற்குள்ளானான். அவருடைய மனைவி இங்கே உட்கார்ந்து கொண்டு அவருடைய கண்ணீரை துடைத்துக் கொண்டிருக்கிறாள். அவர்கள் அங்கே என்னை தொலைபேசியில் அழைத்தனர். அவர், சகோதரன் பிரணாம், எங்களுடைய சிறு பையன் ஒரு காரில் இருந்து மலைக்கு மேலே செல்லும் போது அவன் நசுங்கி விட்டான். அவனுடைய மூளையும் மற்றவைகளும் அதிர்ந்து விட்டன. அவன் கிட்டத்தட்ட மரிக்கும் நிலையில் இருக்கிறான். வெறுமென சுவாசிப்பது மட்டுமே வெளியில் காணப்படுகிறது. எனவே நீர் ஜெயிப்பீரா என்று கேட்டார். நாம் ஜெபம் செய்வோம் என்றேன். நான் நோக்கி பார்த்து இந்த தொலைபேசியில் ஜெபிக்க துவங்கினேன். நான், தேவராய கர்த்தாவே, நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்று கேட்டேன். அப்பொழுது நான் ஒரு சிறு பையன் இந்த விதமாய் போய்கொண்டிருப்பதையும் ஓடுவதையும் தாவு கையாட்டம் ஆடுவதையும் கண்டேன். அவன் சுகமடை போகிறான் என்றேன். இதோ இன்றிரவு அவன் இங்கே இருக்கிறான். இதோ அவர்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நோக்கி பாருங்கள். நீங்கள் அவரை காணும்போது நீங்கள் நினைத்து காண்கிறீர்கள். நான் அதே சுகமளிப்பவரை காண்கிறேன். ஆமென். நான் கலிலேயாவில் நடந்த அதே நபரை காண்கிறேன். நான் அவரை அவருடைய வல்லமையில் காண்கிறேன். நான் அவர் இருதயத்தின் நினைவுகளையும் அந்தரங்கங்களையும் வகையறுத்து கடைசி காலத்திற்கு சற்று முன்னான அடையாளத்தை காட்டுகிறதை காண்கிறேன். அவர் இன்றைக்கு என்னவாய் இருக்கிறார் என்பதை கூறிக்கொண்டு நாம் இந்த கூட்டத்தாரினூடாகவும் தேசங்களினூடாகவும் செல்ல முடியும். நான் என்ன நினைக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்களா? அடிமைகளாய் இருந்த காலத்தில் ஒருமுறை ஒரு வயோதிப கருப்பு மனிதர் கூறினது போன்றே ஒரு நாள் அவர் சுற்றி வந்து, அவன், உங்களுக்கு தெரியுமா, நான் இப்பொழுது சுவாதீனா இருக்கிறேன் என்றான். எனவே அவர் அதை மற்ற அடிமைகளுக்கு மத்தியில் கூறிக்கொண்டிருந்தான். அந்த அடிமை கூறினான், அது முதலாளி அன்றைக்கு சென்றது. அப்பொழுது முதலாளி, சாம், இங்கே உள்ளே வா என்றான். பின்னர், நீ இங்கே வெளியில் உள்ள அடிமைகளுக்கு மத்தியில் என்ன கூறிக்கொண்டிருந்தாய் என்று கேட்டான். அவன், முதலாளியே, நான் விடுதலையா இருக்கிறேன் என்றான். அவர், நீ எப்படி விடுதலையா என்று கேட்டார். அதற்கு அவன், நான் பாவ மரண பிரமாணத்திலிருந்து விடுதலையா இருக்கிறேன், ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்னை விடுதலையாக்கி இருக்கிறார் என்றான். அவர், சாம், நீ அதைத்தான் குறிப்பிட்டு கூறுகிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் என்றான். அப்பொழுது அவர், நான் கீழே சென்று உன்னை விடுவிக்கும்படி கையெழுத்திட்டு நீ போய் அதை உன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லும்படி அனுமதிக்கப் போகிறேன் என்றார். அந்த வயோதிப மனிதன் அநேக வருடங்களாக பிரசங்கித்தார். முடிவிலே ஒரு நாள் அவர் தன்னுடைய வாசலண்டை வந்தபோது அவர் இந்த ஜீவியத்திலிருந்து பிரிய வேண்டியதாக இருந்தது. அவர் தன்னுடைய படுக்கையின் மேல் ஒரு சில நாட்களாக எல்லா உணர்ச்சிகளையும் இழந்த முழு மயக்க நிலையில் படுத்துக் கொண்டிருந்த போது அவருடைய வெள்ளைக்கார சகோதரர்கள் அநேகர் அவரை காணவும் அவருக்கு இறுதியாக பிரியாவிடை கூறவும் வந்தனர். ஏனென்றால் அவர் கிறிஸ்துவுக்கான ஒரு தீரமுள்ள வயோதிப போசேவகனாய் இருந்து வந்திருந்தார். அவர் படுக்கையின் மேல் படுத்துக் கொண்டிருந்த போது அவர் சுய நினைவிற்கு திரும்பி சுற்றுமுற்றும் பார்த்து, அவர், நீங்கள் மோசே இல்லையா? இல்லை என்றால், சாம், நீ இன்னும் மரிக்கவில்லையா என்றான். இல்லை, நான் திரும்பி வர வேண்டியதாக இருந்தது என்றான். அவன், நான் அங்கே இருந்தேன் என்று நினைத்துக் கொண்டேன் என்றான். மேலும், நான் சொப்பனம் கண்டிருக்க வேண்டும் என்றான். நான் அங்கே இருந்ததாக நினைத்துக் கொண்டேன் என்றான். நான் அங்கே நின்று கொண்டிருந்த போது ஒரு தூதன், நான் வாசல் மட்டுமாய் கொண்டு செல்லப்பட்ட போது ஒரு தூதன் வந்து, சாம், உன்னுடைய கிரீடத்தை பெற்றுக்கொள், உன்னுடைய அங்கியை பெற்றுக்கொள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு கிரீடத்தை குறித்தோ ஒரு அங்கியை குறித்தோ என்னிடம் கூறாதீர்கள். நான் அப்படியே இங்கு நின்று கோடிக்கணக்கான வருடங்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும் என்றாராம். அவர் தம்மை பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுவித்த ஒருவரை அவரில் கண்டாராம். அவர் அங்கே வாழ்விலும் தாழ்விலும் தம்மோடு இருந்த ஒருவரை கண்டாராம். ஓ தேவனே! அன்று நாள் காலை நான் படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்தேன். நான் வழக்கமாக என்னுடைய சுயசரிதையை நீங்கள் அறிவீர்கள். நான் ஒரு வயதான நாயை வைத்திருந்தேன். நாங்கள் அதனை ஃபிரிட்ஸ் என்று அழைத்து வந்தோம். அது என்னை பள்ளிக்கு அனுப்பி வைக்கும் மற்றும் பைக்கீரி என்ற பிராணியை மறைந்திருந்து பிடிப்பதற்கு மற்ற காரியங்களுக்கும் பயன்பட்டது. நல்லது, நான் ஒவ்வொரு காலையிலும் அதை கொண்டு செல்வேன். நான் காலையில் எழுந்து பழைய சிறு மரபீட்டின் படிகளில் இறங்கி வருகையில் நான் அது குறைக்கும் சத்தத்தை கேட்பேன். அது என்னிடத்தில் ஒருபோதும் பொய்யுரைத்ததில்லை. நான் எப்பொழுதும் அதனிடத்திற்கு சென்ற போதெல்லாம் அது எனக்காக ஏதாவது ஒன்றை வைத்திருந்தது. இந்த காலைகள் ஒன்றில் நான் அது அங்கே உள்ள அந்த பள்ளத்தாக்கில் குறைப்பதை நான் கேட்பேன் என்பதை நீங்கள் அறிவீர்களா? அப்பொழுது நான் அங்கு சென்று அது என்ன வைத்திருக்கிறது என்பதை காண வேண்டும். அது சரியாயிருக்கும். சகோதரனே, நான் உங்களுக்கு கூறுவதை கவனியுங்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை காணும் போது ஒரே ஒரு காரியத்தை நோக்கி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற அவருக்குள் இருக்கும் தேவனை காண்பதாகும். அப்பொழுது அவர் செய்தது போல இன்றிரவு நமக்கும் அதே விதமாக செய்ய அவர் இங்கிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் ஜெபிக்கையில் நாம் நம்முடைய தலைகளை அப்படியே சற்று நேரம் வணங்கியிருப்போமாக. ஜெபம் செய்வோம். இன்றிரவு இங்கே சகோதரன் பிரணாம் என்னென்ற இரக்கமாக இருக்கும்படி தேவனிடம் கேளுங்கள். நான் அவரை வித்தியாசமாக காணும்படி நோக்கி பார்க்க விரும்புகிறேன். நான் அவரை நோக்கி பார்த்து யூகித்திருக்கிறேன். நான் அவரை நோக்கி பார்த்து வியப்படைந்திருக்கிறேன். நான் அவரை நோக்கி பார்த்து வினவியிருக்கிறேன். உண்மையாகவே அவர் எனக்காக அக்கறை கொண்டார். அவர் என்னை நேசிக்கிறாரா? அவரை குறித்து கூறப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் உண்மைதானா? அது உண்மைதானா என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றிரவு அதை எனக்கு வெளிப்படுத்தும்படி நீர் அவரிடம் கேட்பீரா என்று கூறுகிற யாராவது ஒருவர் இங்கிருக்கிறார்களா? நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துவீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது நல்லது. எங்கும் கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. விலையேறப்பட்ட கர்த்தாவே, உம்மை குறித்து மிகவும் அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது.
நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, இன்றிரவு நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது நாங்கள் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்றே ஜெபிக்கிறோம். நீர் செய்த கிரியைகளை நாங்களும் கூட செய்வோம் என்று நீர் உம்முடைய வார்த்தையில் வாக்களித்தீர். கடைசி நாட்களில் நீர் இங்கே திரும்பவும் பூமியின் மேல் பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் இருப்பீர் என்று நீர் வாக்களித்தீர். அப்பொழுது சபையானது பரிசுத்த ஆவியின் முழு வல்லமையுடையதாயிருக்கும். நீரோ இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகமானது நோக்கி பார்ப்பதினால் எந்த நன்மையும் கிடைக்காது. ஏனென்றால் அவர்கள் அதை காண மாட்டார்கள், ஆனால் நீங்கள் அதை காண்பீர்கள். ஏனென்றால் நான் உங்களோடும் உங்களுக்குள்ளும் உலகத்தின் முடிவு பரியந்தம் இருப்பேன் என்றீர். கர்த்தராகிய இயேசுவே, மனிதருக்கு நோக்கி பார்க்கும்படியான ஒரு தருணம் இருக்கும் போதே அவர்கள் இன்றிரவு நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையில் அவரை காண்பார்களாக. அவர் மரிக்கவில்லை, அவர் என்றென்றைக்குமாய் ஜீவிக்கிறவராயும் அவரிடத்தில் அறிக்கை செய்கிறவர்களுக்காக பரிந்து பேச ஆயத்தமாயும் இருக்கிறார். அதை அருளும் கர்த்தாவே. கேட்கப்பட்டிருக்கின்ற இந்த எல்லா வேண்டுகோள்களும் அருளப்படுவதாக. பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காரியங்களை அருளும். ஆமேன். இப்பொழுது இது வியாதிஸ்தற்கான ஜெப நேரமாய் உள்ளது. நான் உங்களுக்காக ஜெபித்தேன், எனவே தேவன் பதிலளிப்பார் என்று விசுவாசியுங்கள். இப்பொழுது பில்லி அதிக ஜெப அட்டைகளை கொடுத்ததாக கூறினான் என்று நான் நினைக்கிறேன். அவை பி என்ற எழுத்துடையவைகளா? பி என்ற எழுத்துடையவைகளே. சரி, நமக்கு போதுமான நேரம் இல்லை. நான் சற்று அதிக நேரம் எடுத்துக்கொண்டேன். அதற்காக நீ மன்னியுங்கள். எனக்கு இன்னும் சில நிமிடங்களே உள்ளன. பி, கடந்த இரவு நாம் எங்கே அவர்களை விட்டோம்? கடந்த இரவு நாம் எங்கே விட்டோம்? ஓ, எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டோமா? அப்படியானால் நாம் பி எண் 1 துவங்குவோம். சரி, எண் 1 யார்? 3, 4, 5. இப்பொழுது யாராவது கவனியுங்கள். நமக்கு இப்பொழுது நேரம் இல்லாதபடியால் பில்லி மற்றும் உங்களில் யாராவது இங்கு வாருங்கள். நாம் வெறுமன நேரத்தை எடுத்துக்கொள்ள மாட்டோம். சில நேரங்களில் அவர்கள் செவிடாய் கேட்க முடியாதவர்களாய் இருக்கிறார்கள், அல்லது ஒரு கால் எழும்ப முடியாதவர்களாய், அல்லது வேற ஏதோ காரணமாய் இருக்கலாம். அவர்களால் ஏன் நாம் எண் 1, 2, 3, 4, 5. சரி, நீங்கள் விரும்பினால் இங்கே முன்னே பாருங்கள். 1, 2, 3, 4. சரி ஐயா, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். 6, 7, 8, 9, 10. இப்பொழுது அவர்கள் எழுப்பி நிற்கட்டும். 6, 7, 8. இப்பொழுது யாராவது 8, 9, 10, 8, 9. சரி, 1, 2, 3, 4, 5, 7, 8, 9, 10. சரி, 10 15 வரை எழுப்பி நில்லுங்கள். நல்லது. பி என்ற எழுத்துடைய எல்லா அட்டைகளும் வெளியே உள்ளன. 15. சரி, 15 20 வரை எழுப்பி நில்லுங்கள். 1 முதல் 20 வரை உள்ள ஜெப அட்டைகளை உடையவர்கள் இங்கே வந்து நில்லுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. ஆம், அவ்வளவுதான். 20 முதல் 25 வரை. ஜெப அட்டை வைத்திராதவர்கள் எத்தனை பேர்? நீங்கள் அமைதியாய் அவர் விசுவாசியுங்கள். அவர்கள் வந்து கொண்டிருக்கையில், தங்களுடைய இடத்தில் எழும்பி நிற்கையில், அவர்கள் முதலிலிருந்து 25 வரை வந்து கொண்டிருக்கையில் நான் உங்களை கேட்கட்டும். வேதம் எபிரேய புத்தகத்தில் இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் என்று கூறியுள்ளது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய ஒருவராய் இருக்கிறார். இந்த நாளில் நம்முடைய மகத்தான பிரதான ஆசாரியர் நமக்கு மத்தியிலே தம்மை வெளிப்படுத்துகிற போது ஊமையாய் ஓட்டப்படுகின்ற கால்நடைகளைப் போல மந்தமாய் அமர்ந்திருக்க போகின்றீர்களா? இல்லையா? நாம் எந்த முரண்பாடும் இல்லாத ஒரே இருதயத்தோடு எழும்பி நின்று கிரியை செய்வோமாக. ஊமையாக ஓட்டப்படும் கால்நடையை போன்றிராதீர்கள், ஒரு வீரனாயிரு. ஜனங்களாகிய நீங்கள் இந்த வழியாய் நோக்கி பார்த்து விசுவாசியுங்கள். வேதத்தில் அவர் என்ன வாக்களித்தார் என்பதை நோக்கி பாருங்கள். சரி, நாங்கள் இனி நேரத்தை எடுத்துக்கொள்ள மாட்டோம். நாம் உடனடியாக ஜெப வரிசை துவங்க உள்ளோம். நாம் மீண்டும் ஜெபம் செய்வோமாக. கர்த்தராகிய இயேசுவே, இப்பொழுது இது உம்முடைய கரங்களில் உள்ளது. நான் உம்முடைய கரங்களில் இருக்கிறேன். கர்த்தாவே, நீர் கூறினதாக இன்றிரவு நான் குறிப்பிட்டு கூறின ஒன்றாகிய சோதோமின் நாட்களில் நடந்தது போல என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்ளும். பரிசுத்த யோவான் 14:12 நீர் கூறினீர், நீர் போவதை குறித்து உம்முடைய இசைச்சலிடத்தில் பேசிக் கொண்டிருந்த போது நீர், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் என்றீர். வேதம் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் என்று கூறியுள்ளது. அவர் வார்த்தையாயிருக்கிறார். தீர்க்கதரிசிகள் வந்தபோது ஆவியானவர் அவர்கள் மீது வந்து அந்த சந்ததிக்கான வார்த்தையை ஜீவிக்கும்படி செய்து ராஜாக்களை சபித்து நியாய தீர்ப்பை கொண்டு வந்து நீதிமான்களை வெளியே கொண்டு வந்து இழக்கப்பட்டோரை ரட்சித்தார்கள் என்றும் தீர்க்கதரிசிகளிடத்திற்கே வார்த்தை வந்தது என்பதையும் நாங்கள் அறிவோம். இப்பொழுதும் கர்த்தாவே, இந்த கடைசி நாளில் நீர் வாக்களித்திருக்கிறீர். நீர் சோதோமி நாட்களில் நடந்தது போலவே என்று கூறியுள்ளீர். அப்பொழுது ஆபிரகாம் பகலின் உஷ்ண வேளையிலே அங்கே சிறியதாய் அடைக்கப்பட்ட சபையாய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். இன்றைக்கு நாங்கள் உலகத்தை நோக்கி பார்ப்போமேயானால், பிதாவே, நாங்கள் சரியாக சோதோமையே புறஜாதியார் தாறுமாறாக்கப்பட்டதை வெதுவெதுப்பானதையே காண்கிறோம்.
நாங்கள் ஆபிரகாமுக்கு முன்னால் தோன்றின இந்த 3 தூதர்களையும் காண்கிறோம். அவர்களில் இருவர் வெதுவெதுப்பான சபையாகிய லோத்தினிடத்திற்கு சென்று அவர்களை வெளியே அடைக்க முயன்றனர். இருவர் அங்கே சென்றனர். ஒரு நவீன பில்லிகிரகாம் அவர்களை வெளியே அடைக்கும்படி அற்புதங்களே இல்லாமல் அவர்களுடைய கண்களை குருடாக்கினான். சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது அதைத்தான் செய்கிறது. ஆனால் இங்கே ஆபிரகாமினுடைய கூட்டத்தோடு ஒருவர் தரித்திருந்தார். அது தெரிந்து கொள்ளப்பட்டு வெளியே அடைக்கப்பட்டு சோதோமுக்குள் இல்லாத, சோதோமுக்கு வெளியில் பிறந்த உண்மையான சபையை இன்றைய ஆபிரகாமுடைய வித்தை குறிக்கிறது. இந்த மனிதர் அவர்களோடு பேசிக் கொண்டிருந்த போது, உன் மனைவி சாராள் எங்கே என்றார். அதற்கு அவன், உமக்கு பின்னே உள்ள கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், நான் உற்பவ திட்ட காலத்தில் உன்னிடத்திற்கு வரப்போகிறேன் என்றார். அப்பொழுது அவள் நகைத்தாள். அதற்கு அவர், அவள் ஏன் நகைத்தாள் என்று கேட்டார். அவருடைய முதுகு அவள் இருந்த கூடார பக்கமாக திரும்பி இருப்பதுடன் அவள் என்ன கூறிக்கொண்டிருந்தாள் என்றும் அவளுக்குள்ளாக சிந்தித்துக் கொண்டிருந்ததையும் வகையறுத்தார். தேவகுமாரனாகிய நசரேயனாகிய இயேசு தம்முடைய வார்த்தையில் அந்நாளில் இருந்தது போலவே மனுஷகுமாரனுடைய வருகையிலும் இருக்கும் என்று நமக்கு உரைத்திருக்கிறார். எல்லா காலங்களிலுமே சோதோமுக்கு சென்ற எந்த ஒரு சீர்திருத்தக்காரனும் ஹாம் என்ற முடிவுடைய ஒரு பெயரோடு இந்நாள் வரை இருந்ததே இல்லை என்பது பிதாவே மிகவும் ஒரு வினோதமான காரியமாய் உள்ளது. உம்முடைய ஊழியக்காரன் பில்லிகிரகாம் சோதோமில் தம்முடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் பிதாவே, நீர் இன்றிரவு இங்கிருக்கிற ஆபிரகாமின் வித்தை ரட்சிக்கவும் விலையேறப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனின் பரிசுத்த ஆவியினால் அவர்களை நிரப்பும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அதற்கு பின்பு உடனடியாக மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் இந்த அடையாளத்தை செய்தார். அதன் பின்னரே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் காட்சியில் வந்தார். தேவனே, ஆபிரகாமின் வித்தாகிய நாங்கள் 2000 ஆண்டுகளாக அவருக்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அநேகர் நித்திரையடைந்திருக்கிறார்கள். இது 7ஆம் ஜாமமாயிருக்கிறது. நாங்கள் எந்த நேரத்திலும் இதோ மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் வருவதற்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இன்றிரவு பிதாவே, ஜனங்களுடைய மனது திறக்கப்பட்டு குமாரனுடைய வருகைக்கு சற்று முன்னதாக இந்த அடையாளம் வாக்களிக்கப்பட்டிருந்தது என்பதை அவர்கள் காணும்படி அருளும். வெண்கல சர்ப்பமானது கிறிஸ்துவுக்கு மாதிரியாய் இருந்தது போல வரப்போகின்ற குமாரனும் அவருடைய வருகையின் அடையாளமும் மாம்ச பிரகாரத்தில் ஆபிரகாமின் ராஜரீக வித்தாகிய இயேசுவின் இன்றைய வருகையின் ஆவிக்குரிய அடையாளமாயிருக்கிறது. இதை அருளும் கர்த்தாவே, நாங்கள் எங்களையே உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கையில் இயேசுவின் நாமத்தில் இதை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் வியாதியஸ்தற்காக ஜெயிப்பதற்கு சற்று முன்பாக நான் உங்களிடம் ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன். அநேக ஜனங்கள் ஒரு வரத்தை குறித்து தவறான அபிப்பிராயத்தை உடையவர்களாயிருக்கிறார்கள். ஒரு வரம் என்பது தேவன் கொடுக்கிற ஏதோ காரியத்தை கொண்டு வெளியே சென்று, இதோ நான் இங்கே சென்று இதை எடுத்துக்கொள்வேன், நான் அதை எடுத்துக்கொள்வேன், நான் இதை செய்வேன் என்று கூறுவதல்ல. அதுவல்ல வரங்கள். அநேக ஜனங்கள் அந்த விதமாக நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தவறான அபிப்பிராயம் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தேவனுடைய வரம் என்பது தேவன் உங்களை பயன்படுத்தும்படி எப்படி உங்களை வழியிலிருந்து விலக்கிக் கொள்வது என்பதை அறிந்து கொள்வதே ஆகும். அதுவே ஒரு தேவனுடைய வரமாயிருக்கிறது. புரிகின்றதா? நீங்கள் உங்களை விலக்கிக் கொள்ளாமல் இருக்கும் வரையில் இயேசு தாமே யோவான் 5:19 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், குமாரன் தாமாய் ஒன்றையுமே செய்ய மாட்டார் என்று கூறவில்லையா? அவர் முடமானவர்கள் யாவரும் இருந்த அந்த குளத்தை கடந்து சென்ற போது சப்பானியாய் படுத்து கிடந்த அல்லது ஏதோ மூட்டுகள் செயலற்று போய் வியாதியினால் கட்டுண்ட ஒருவரை சுகமாக்கினார். அவர் குமாரன் தாமாய் ஒன்றையுமே செய்ய முடியாது, ஆனால் பிதாவானவர் செய்ய குமாரன் எதை காண்கிறாரோ அதை அந்தப்படியே அவரும் செய்கிறார் என்றார். அவர், அது நானல்ல என்றும் எனக்குள் வாசமாக இருக்கிற என்னுடைய பிதாவே அந்த கிரியைகளை செய்கிறார், அவர் கிரியைகளை செய்கிறார் என்றார். இப்பொழுது அங்கே அமர்ந்திருக்கின்ற ஜனங்களாகிய நீங்கள் எந்த மனிதனையும் நோக்கி பார்க்க துணியாதீர்கள். நீங்கள் கிறிஸ்துவையே நோக்கி பாருங்கள், அவர் ஒருவரையே நோக்கி பாருங்கள். ஆனால் அவர் சோதோமில் தம்மை வெளிப்படுத்தினது போல இந்த கடைசி நாட்களில் அவர் தம்மை மானிட சரீரத்தில் வெளிப்படுத்துவதாக அவர் வாக்களித்தார். இப்பொழுது உங்களுடைய மாம்சமும் என்னுடைய மாம்சமும் நம்முடைய சொந்த சிந்தனையை வெளியே அகற்ற, இன்றிரவு வார்த்தையானது அதனுடைய காரியத்தை தொடர்ந்து நம்மில் செயல்படுத்த, அப்பொழுது நாம் தேவனுடைய மகத்தான வரங்களின் அவருடைய வெளிப்படுத்தலை நமக்கு முன்பாக நாம் காணும்படியாக நாம் நம்முடைய இருதயத்தை திறப்போமாக. உண்மையான பயபக்தியோடு இருங்கள். யாரும் செல்லக்கூடாது. உண்மையாகவே அமைதியாயிருந்து ஜெபியுங்கள். நீங்கள் இதை பாராட்டுவீர்கள் என்பதை நான் அறிவேன். இங்குள்ள யாராவது இது ஒரு ஏமாற்று காரியம் என்று நினைத்தால் நான் உங்களை மேடைக்கு வரும்படி சவாலிடுகிறேன். யாராவது இருப்பார்களானால் நலமாயிருக்கும். நீங்கள் அவ்வாறு செய்ய பயப்படுவீர்களேயானால் அப்பொழுது அதை குறித்து ஒன்றையுமே கூறாதீர்கள். நான் தேவனுடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு இங்குள்ள ஒவ்வொரு ஆவியையும் என்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுத்துக் கொள்கிறேன். பரிசுத்த யோவான் 4ஆம் அதிகாரத்தை போன்றே இதோ இன்றிரவு ஒரு காட்சி இருக்கிறது. ஒரு மனிதனும் ஒரு ஸ்திரீயும் ஒன்றாக முதன்முறையாக சந்திக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். நான் உங்களை அறியேன்.
நீங்கள் அநேகமாக என்னை செய்தித்தாள் மற்றும் கேள்வி அறிவின் மூலமாக அறிந்திருக்கலாம். ஆனால் நான் உங்களை அறியேன், நீங்கள் அதை அறிவீர்கள். ஒரு சமயம் ஒரு ஸ்திரீ நம்முடைய கர்த்தரை சந்தித்தது போன்று நாம் ஒருவருக்கொருவர் அந்நியர்களாய் இருக்கிறோம். ஒரு மனிதனும் ஒரு ஸ்திரீயும் சந்தித்து பேசுகிறார்கள். ஆனால் நம்முடைய சகோதரர்களில் யாரோ ஒருவரைப் போல நான் வருவேனே, ஆனால் அப்பொழுது நான் தேவன் எனக்கு ஒரு சுகமளிக்கும் மரத்தை கொடுத்தார் என்பேன். சுகமளிக்கும் மரம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? சுகமளித்தலில் விசுவாசம். பாருங்கள், நீங்கள் வெறுமனே யாருக்காவது ஜெபிக்கும் போது வெளிக்காட்டும் உங்களுடைய விசுவாசமே சுகமளிக்கும் வரமாயிருக்கிறது. பாருங்கள், ஒவ்வொரு ஊழியக்காரரும் அதை உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் சுகமளிக்கும் மரத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். உங்களை சுகப்படுத்துகின்ற வல்லமை உங்களுடைய உட்புறத்திலேயே இருக்கிறது. எனவே பரிசுத்த ஆவியானவர் அதனுடைய வழியிலேயே கிரியை செய்யும்படிக்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும். அவ்வளவுதான். அது மரத்தில் உள்ள ஜீவனை போன்றே உள்ளது. நீங்கள் அது ஆப்பிள்களை கொடுக்கும்படியாக நீங்கள் அந்த மரத்தில் ஆப்பிள்களை கொட்ட வேண்டியதில்லை. அது தரையிலே நடப்பட்டிருக்கிறது. அது தண்ணீரை குடித்து கனிகளை வெளியே கொடுக்கிறது. நல்லது. அந்த விதமாகத்தான் நீங்கள் பரிசுத்த ஆவிக்கும் செய்கின்றீர்கள். அது உங்களுடைய உட்புறத்திலேயே இருக்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் வற்றாத ஊற்றிலிருந்து பருக அது ஆவியின் கனிகளை வெளியே கொடுக்கிறது. புரிகின்றதா? இப்பொழுது நான் உங்களை அறியாமல் இங்கு நின்று கொண்டிருக்கிறேன். தேவன் அதை அறிவார். நீங்கள் முற்றிலும் ஒரு அந்நியராயிருக்கின்றீர்கள். இப்பொழுது நான் போய் உங்கள் மீது கரங்களை வைத்து, சகோதரியே, நீங்கள் சுகமடைய போகின்றீர்கள் என்று கூறியிருந்தால் நலமாயிருந்திருக்கும். நீங்கள் அதை விசுவாசிக்க முடியும். அப்பொழுது அது சரியாயிருக்கும். ஆனால் இப்பொழுது அவர் வருவாரானால் பாருங்கள், அது கடந்து போன நாட்களாய், பெந்தேகோஸ்தே நாட்களாய் இருந்தது. இப்பொழுதும் நாம் அதையும் கடந்து ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் மெத்தோடிஸ்டுகளையும் லூத்தரன்களையும் கடந்து வந்துள்ளது போன்றே பெந்தேகோஸ்துகளையும் கடந்தவர்களாய் இருக்கிறோம். நாம் கர்த்தருடைய வருகைக்கு அருகாமையில் இருக்கின்றபடியால் இயேசு கிறிஸ்து தாமே செய்த அதே ஊழியத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. கூர்நுனி கோபுரத்தின் மேலுள்ள தலைக்கல்லை போல ஒவ்வொரு கல்லும் முரண்பாடின்றி பொருந்தும்படி அது செதுக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. சபையானது தலைக்கல்லை பெற்றுக்கொள்ள அந்த நிலைமைக்கு வர வேண்டியதாக இருக்கிறது. பின்னர் சரீரம் எழுப்பப்படுகின்ற போது உயிர் தேடுதலில் முழுமையாக எடுத்துக் கொள்ளப்படும். நீங்கள் அதை விசுவாசிக்கின்றீர்களா? நான் உங்களுக்கு கூறுகிற இந்த காரியங்கள் சத்தியமா இருக்கிறது என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் செய்திருக்கிற ஏதோ காரியத்தை கர்த்தராகிய இயேசு என்னிடம் கூறுவாரானால், நீங்கள் செய்திருக்க கூடாத ஏதோ காரியத்தை கூறுவாரானால், உங்களோடுள்ள ஏதோ தவறை கூறுவாரானால், அல்லது அது என்னவா இருந்தாலும், பணமோ குடும்ப காரியமோ எனக்கு தெரியாது, அது என்னவா இருந்தாலும் நீங்கள் என்னை அவருடைய ஊழியக்காரன் என்று விசுவாசிப்பீர்களா? நீ ஒரு கிறிஸ்தவள். பாருங்கள், நான் உங்களுடைய ஆவியை கண்டறியும்படியாய் உங்களிடம் சற்று பேசினேன். பாருங்கள், அந்த விதமாகவே அவர் கிணற்றண்டையிலே செய்தார். அவர் தாகத்துக்கு தாய் என்றார். நீ ஒரு கிறிஸ்தவள், நீ ஒரு விசுவாசி. அது உண்மை. நிலையற்ற விசுவாசமுடையவள் அல்ல, ஒரு விசுவாசியே. சரி, உங்களுடைய தொல்லை, உங்களுடைய முக்கியமான கோளாறு உங்களுடைய கழுத்தில் இருக்கிறது. உங்களுடைய கழுத்திற்கு பின்புறத்தில் உங்களுக்கு ஒரு சதை வளர்ச்சி இருக்கிறது. அந்த சதை வளர்ச்சி உங்களுக்கு இரத்த அழுத்தத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அது உங்களுடைய கண்களை பாழாக்கி கொண்டிருக்கிறது. அது உண்மைதானே? அது கர்த்தர் உரைக்கிறதாவது இருக்கிறது. அது உண்மை. நீங்கள் அதை விசுவாசித்தால் அது நீங்கி போய்விடும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது புறப்பட்டு செல்லுங்கள். ஐயா, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நான் உங்களை அறியேன். நாம் ஒருவருக்கொருவர் அந்நியர்களாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நான் என்னை ஓய்வாக்கிக் கொள்ள கூடுமானால் அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரால் என்னுடைய உதடுகளையும் என்னுடைய கண்களையும் போதுமான அளவு உபயோகிக்க முடியும். நீங்கள் எப்பொழுதாவது ஒரு சொப்பனம் கண்டிருக்கிறீர்களா? நிச்சயமாக உங்களுக்கு சில பகுதிகள் உள்ளன. நீங்கள் உங்களுடைய ஐம்புலன்களில் செயலற்றிருக்க வேண்டும். நீங்கள் ஒரு சுயநினைவையும் ஒரு மறை நினைவையும் பெற்றிருக்கிறீர்கள். உங்களுடைய முதல் சுயநினைவு இங்கே இருக்கிறது. உங்களுடைய மறை நினைவு இங்கே இருக்கிறது. நீங்கள் இங்கே சொப்பனம் காணும்படி செல்ல உங்களுடைய ஐம்புலன்களில் செயலற்றிருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் சுய நினைவடையும் போது நீங்கள் எதை குறித்து சொப்பனம் கண்டீர்கள் என்பதை நீங்கள் நினைவு கூறும் வகையில் அது இதனை மனதில் பதிய வைக்கிறது. இப்பொழுது ஞான திருஷ்டிக்காரர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் அவர்களுடைய மறை நினைவு அங்கிருப்பதில்லை, அது இங்கே இருக்கிறது. அப்பொழுது நீங்கள் உங்களுடைய ஐம்புலன்களிலிருந்து வெளியே செல்வதில்லை. நீங்கள் நின்று கொண்டே சொப்பனம் காண்கிறீர்கள். நீங்கள் சொப்பனத்தை கூறுகின்றீர்கள். நான் ஒரு சொப்பனம் காண்கிறேன் என்பேன். உங்களால் அதை செய்ய முடியாது. நானும் உங்களை ஒருபோதும் ஒரு தரிசனம் காண செய்ய முடியாது. தேவனே அதை செய்கிறார். ஆனால் நான் அதை காணும்படியாய் உறங்க செல்கிறதில்லை. நான் இங்கேயே நின்று அதை காண்கிறேன். அது ஒரு தேவனுடைய வரமாயிருக்கிறது. நான் முதல் சுயநினைவிலிருந்து விலகி இருப்பேனே, ஆனால் அப்பொழுது தேவன் ஏதாவது காரியத்தை கூற வேண்டுமானால் அவர் மற்றொரு சுயநினைவை உபயோகிப்பார். அது அவரை பொறுத்ததா இருக்கிறது. ஆனால் தேவனுடைய உதவியை கொண்டு என்னால் காணக்கூடுமானால், இயேசுவானவர் எனக்கு அளித்த இந்த சூட்டுணியோடு இங்கே நின்று கொண்டிருப்பாரானால், அப்பொழுது நீங்கள் சுகவீனமாய் இருந்தால் அவர் உங்களை சுகப்படுத்த முடியாது. ஏனென்றால் அவர் மரித்த போது அவர் அதை ஏற்கனவே செய்துவிட்டார். ஆனால் நீங்கள் எதற்காக இங்கு இருக்கின்றீர்கள் என்பதை நான் அறியேன். நீர் ஒரு மனிதனாய் இருக்கிறீர். நாம் கிட்டத்தட்ட ஒரே வயதை உடையவர்களாய் இருக்கிறோம்.
நாம் இங்கே மேடையின் மேல் நின்று கொண்டிருக்கிறோம். இது முதல் முறையான சந்திப்பாயிருக்கிறது. தேவனால் உங்களுடைய வாஞ்சைகளை அல்லது நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்பதை அல்லது உங்களுடைய தடைகளை எனக்கு வெளிப்படுத்தக்கூடும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? என்ன சம்பவித்திருக்கிறது என்பதை அவரால் உங்களுக்கு சொல்லக்கூடுமானால் என்ன சம்பவிக்கும் என்பதையும் அவரால் உங்களுக்கு சொல்லக்கூடும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நான் அதிகப்படியான நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை, ஆனால் நான் கடினமாய் பிரசங்கித்திருக்கிறேன். நீங்கள் உண்மையாகவே ஓய்வாக்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் எனக்கு காண்பித்தாலுடைய நான் எந்த ஒரு காரியத்தையுமே செய்யவே முடியாது. ஆம், இதோ அது இருக்கிறது. ஒளியானது அந்த மனிதன் மீது வருகின்றது. சரியையா? இல்லையா? நீர் உனக்காக இங்கில்லை. நீர் யாரோ ஒருவருக்காக இருக்கிறீர். அது உன்னுடைய மகள். அந்த மகள் கலிபோர்னியாவில் வசிக்கிறாள். அவளுக்கு கொஞ்ச காலத்திற்கு முன்பு ஒரு மோட்டார் வாகன விபத்து ஏற்பட்டுள்ளது. நான் அவளுக்காக ஜெபிக்கும்படி நீர் நின்று கொண்டிருக்கிறீர். ஏனென்றால் அவள் அதனால் இன்னமும் பாதிக்கப்பட்டிருக்கிறாள். கவனியுங்கள், நான் உங்களுக்கு ஏதோ காரியத்தை கூறட்டும். அந்த மோட்டார் வாகன விபத்து கலிபோர்னியாவில் நடக்கவில்லை. அது டெக்சாஸில் உள்ள டெல்லாஸில் தான் அந்த மோட்டார் வாகன விபத்து சம்பவித்தது. அது உண்மையா? அவள் சுகமடைய போகிறாள். மறந்து விடாதே. நான் அவள் நடக்கிறதை காண்கிறேன். சரி, விசுவாசி. சகோதரனே, போய் இப்பொழுதே விசுவாசி. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஸ்திரீயே, எப்படி இருக்கின்றீர்கள்? நான் உனக்கு ஒரு அந்நியராயிருக்கிறேன். நாம் ஒருவரை ஒருவர் அறியோம். நாம் முற்றிலும் அந்நியர்களாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இடத்தில் உங்களை குறித்து ஏதோ காரியத்தை கூறக்கூடுமானால் அது நான் அல்ல என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்களா? அப்பொழுது அது உங்களை விசுவாசிக்க செய்யும்படி செய்யும். அது விசுவாசிக்கும்படி செய்யாதா? உனக்கு அநேக சிக்கல்கள் இருக்கின்றன. உனக்கு அநேக காரியங்கள் இருக்கின்றன. ஆனால் உன்னுடைய முக்கியமான காரியம் என்னவெனில், நீ ஒரு கட்டி நிமித்தமாக ஒரு அறுவை சிகிச்சையை சந்திக்க வேண்டியவளா இருக்கிறாய். அந்த கட்டி உனக்கு உட்புறத்திலே இருக்கிறது. அது உண்மை. அது சரி. அதற்காக நீ இங்கே ஜெபித்துக் கொள்ள வேண்டும் என்று இருக்கிறாய். உன்னுடைய பெயர் என்னவென்பதை நான் உனக்கு சொல்லக்கூடுமானால், நீங்கள் என்னை அவருடைய தீர்க்கதரிசி என்று விசுவாசிப்பீர்களா அல்லது அது சரி என்று விசுவாசிப்பீர்களா? திருமதி ஹால்மேன், கலிகுந்து கொண்டே உன்னுடைய வழியே போ. புரிகின்றதா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது விசுவாசியுங்கள், சந்தேகப்படாதீர்கள். ஸ்திரியே, நீ எப்படி இருக்கிறாய்? நாம் ஒருவருக்கொருவர் அந்நியர்களாக இருக்கிறோம். நீங்கள் என்னை காட்டிலும் வாலிபமாக இருக்கின்றீர்கள். வெறுமென ஒரு மனிதனும் ஒரு ஸ்திரீயும். அப்படியே ஒரு வினாடி ஒவ்வொருவரும் உண்மையான பயபக்தியோடு இருப்போம். கர்த்தருடைய ஆவியானது இங்கிருந்து போய்விட்டது. இங்கே மூக்கு கண்ணாடியோடு அமர்ந்திருக்கின்ற இந்த மனிதனுடைய சிந்தையில் ஒரு ஆவிக்குரிய பிரச்சனை இருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறியாதிருக்கிறீர்கள். நீங்கள் முழுமையாய் குழப்பமடைந்திருக்கின்றீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் அதிலிருந்து வெளிவருவீர்கள். ஆமையா, நீங்கள் அதை செய்வீர்களா? சரி, இப்பொழுது பயபக்தியாயிருங்கள். இதோ ஒரு சிறிய ஸ்திரீ இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் எந்த விதமாக நோக்கி பார்த்து தன்னுடைய கரங்களை வைத்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் ஒரு பாதிக்கப்பட்ட கரத்தை உடையவளாக இருக்கிறபடியால் அவள் அதை குறித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். நீ விசுவாசிப்பாயானால், ஆம், தேவன் அதை சுகப்படுத்துவார். நான் உன்னை அறியேன். உனக்கு என்னை தெரியாது. ஆனால் நீ ஏதோ காரியத்தை தொட்டாய். நீ என்னை ஒருபோதும் தொடவே இல்லை. நீ என்னிடத்திலிருந்து 20 அடி தூரத்தில் இருக்கிறாய். இயேசு கிறிஸ்து உன்னை சுகப்படுத்துகிறார். உன்னுடைய விசுவாசம் உன்னை சுகமாக்குகிறது. அது நம்முடைய பலவீனங்களின் உணர்வினால் தொடப்படக்கூடிய பிரதான ஆசாரியனான மாறாத இயேசுவல்லவா? அது அவண்ணமாய் இருக்க வேண்டும் என்று விசுவாசிக்கவில்லையா? என்னை மன்னிக்கவும், நான் அது சொல்லுகிற விதமாக அப்படியே பின்தொடர வேண்டும். இப்பொழுது நான் பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், அப்படியே ஒன்று நம்முடைய கர்த்தரை ஒரு ஸ்திரீ ஒரு சமயம் அவருடைய வஸ்திரத்தை தொட்டபோது அவர் கூறினதை நீங்கள் அறிவீர்கள். என்னை மன்னிக்கவும், இந்த கருத்த ஸ்திரீ இங்கே அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு பித்த நீர்ப்பை கோளாறும் உயர் ரத்த அழுத்தமும் உள்ளது. ஸ்திரீயே, விசுவாசி, அது உன்னை விட்டு நீங்கிவிடும். ஆமேன். நான் நோக்கி பார்த்தபோது இங்கே ஒரு கருத்த ஸ்திரீ நிற்கிறதையும் பாருங்கள், அவளுடைய விசுவாசம் இதை நேராக இழுத்ததையும் கண்டேன். ஆமேன். அந்த ஸ்திரீக்கு பின்னால் உள்ள அவளுக்கு காசநோய் உள்ளது. அந்த காசநோயை தேவன் சுகப்படுத்துவார் என்று நீ விசுவாசிப்பாயானால் நீயும் கூட அதை பெற்றுக் கொள்வாய். நீ அதை விசுவாசிப்பாயானால் நலமாயிரு. உன்னுடைய இருதயத்தில் உனக்கு ஒரு பெரிய வாஞ்சை உண்டு. அது ஒரு முறையான வாஞ்சையாயிருக்கிறது. உனக்கு ஒரு குழந்தை தேவை. நீ ஸ்திரீகளுக்கான கோளாறை பெற்றிருக்கிறபடியால் நீ அதை பெற்றிருக்க முடியவில்லை. அது உண்மை. சரி, இப்பொழுது தேவனதை உனக்கு தருவார் என்று நீ விசுவாசிக்கிறாயா? கர்த்தராகிய இயேசு நீங்கள் யார் என்பதை என்னிடம் கூறுவாரானால் நீங்கள் விசுவாசிப்பீர்களா? திருமதி லாம்பர்ட், இப்பொழுது நீங்கள் போய் அதை விசுவாசியுங்கள். அது உன்னை விசுவாசிக்க செய்கிறதா? தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவள் அதை பெற்றுக் கொள்வாளாக. விசுவாசமுடையவர்களாய் இருங்கள். ஐயா, நாம் ஒருவருக்கொருவர் அந்நியர்களாயிருக்கிறோம். ஆனால் தேவன் நம் இருவரையும் அறிந்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு உன்னுடைய தொல்லைகளை எனக்கு வெளிப்படுத்துவார் என்று நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? நீ இங்கிருந்து வரவில்லை. நீ அரிசோனாவில் இருந்து வரவில்லை. நீ தூர கிழக்கில் உள்ள மெக்சிகனிலிருந்து வந்திருக்கிறாய்.
அது உண்மை, சரி. உனக்கு உயர் ரத்த அழுத்தமும் நாடி துடிப்பு சீரற்றும் சரியாக காது கேளாமலும் இருக்கிறது. அது உன்னை விட்டு போய்விட்டது. நீ மெக்சிகனுக்கு திரும்பி போ. கர்த்தராகிய இயேசு உன்னை சுகமாக்குகிறார். தேவனில் விசுவாசமாயிருங்கள். அந்த ஸ்திரீ இங்கே உட்கார்ந்து கொண்டு அவளுடைய தகப்பனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். அவர் மூளை பாதிப்பினால் உண்டான சரீர செயலின்மை நோயை உடையவராயிருக்கிறார். இப்பொழுது நான் அவரை காண்கிறேன். அவர் நிழலிடப்பட்டிருக்கிறார். அவர் மரணத்திற்கு எதுவாக மட்டுமில்லாமல் நித்திய மரணத்துக்கு எதுவாகவும் நிழலிடப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் ரட்சிக்கப்படவில்லை, அது உண்மை. தேவன் அவரை ரட்சித்து அவரை சுகப்படுத்துவார் என்று நீ விசுவாசிக்கிறாயா? நம்முடைய பிரதான ஆசாரியனான இயேசு கிறிஸ்துவை தொடுவதற்கு போதுமான விசுவாசத்தை நீ பெற்றிருந்தால் நிச்சயமாக நீ அதை ஏற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்வீர்களா? உங்களுக்கு அடுத்துள்ள அந்த ஸ்திரீயின் மீது உங்களுடைய கரத்தை வையுங்கள். அவள் தன்னுடைய சகோதரனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். ஆம், அந்த சகோதரன் வியாதியாயிருக்கிறார். அவர் ஒரு குடிகாரனுமாயிருக்கிறார், அது உண்மை. அவர் குடியை நிறுத்தி சுகமடையும்படி ஜெபியுங்கள். உன்னால் விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் கூடும். இங்கே எனக்கு முன்பாக அமர்ந்துள்ள அந்த ஸ்திரீ தன்னுடைய தலையை கீழே தொங்கவிட்டவளாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். அவள், கர்த்தாவே, அது நானா இருக்கட்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள் என்று நான் உங்களுக்கு கூற முடியும். அந்த ஸ்திரீ, அவள் ஒரு நண்பனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். அந்த நண்பன் அங்கே மருத்துவமனையில் புற்றுநோயினால் மரித்துக் கொண்டிருக்கிறார். அவள் தனக்காகவும் கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் அதை இழந்துவிடப் போகிறாள். திருமதி கல்லி, உன்னுடைய காலூன்றி எழுமி நின்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள். நான் அந்த ஸ்திரியை என்னுடைய ஜீவியத்தில் ஒருபோதும் கண்டதே கிடையாது. தேவன் இருதய கோளாறை சுகப்படுத்துவார் என்று நீ விசுவாசிக்கிறாயா? அவர் உங்களுடைய கோளாறை சுகப்படுத்துகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சரி, அப்படியானால் அன்புள்ள தேவனே உமக்கு நன்றி என்று கூறிக்கொண்டே தொடர்ந்து முன் செல்லுங்கள். காலையில் எழுந்திருப்பதற்கு நீ கஷ்டப்படுகிறாய், ஏனென்றால் நீ மூட்டு வீக்கத்தினால் மடக்க இயலாதவளாய் இருக்கிறாய். நீ இதை விசுவாசித்து செல்வாயானால் நாளை அது அந்த விதமாய் இருக்காது. ஆமையா, சரி ஐயா, உனக்கு கல்வாரியிலிருந்து ரத்தம் செலுத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. அது நீரிழிவு நோய் மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் சுகப்படுத்துகிறது. அவர் அதை செய்கிறார் என்று நீ விசுவாசிக்கிறாயா? சரி, நீர் உம்முடைய முழு இருதயத்தோடு அப்படியே விசுவாசித்தால் உங்களுடைய வியாதி சுகமடையக்கூடும். எங்கே பாருங்கள், நீ நரம்பு தளர்ச்சியுடையவளாய் இருக்கிறாய். அதன் காரணமாகவே உனக்கு தொல்லை உண்டாயிருக்கிறது. உனக்கு வயிற்று புண்ணும் இருக்கிறது. தேவன் அதை சுகப்படுத்துவார் என்று நீ விசுவாசிக்கிறாயா? நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். நான் வெறுமன ஒரு நிமிடம் என்னுடைய கை கடிகாரத்தை கடற்றி விடுகிறேன். நரம்பு தளர்ச்சி, இது ஒருவித கடினமாயிருக்கிறது. ஆனால் நீங்கள் ஒரு நல்ல ஆத்துமாவாய் இருக்கின்றீர்கள். நான் உங்களுடைய கரத்தை பிடிக்கட்டும். நான் உங்களுடைய கரத்தை பற்றி பிடிக்க விரும்புகிறேன். நீங்கள் என்னுடைய கரத்தை நோக்கி பார்க்க விரும்புகிறேன். இப்பொழுது கவனியுங்கள். என்னுடைய கரத்தின் மீது உங்களுடைய கரத்தை வையுங்கள். இப்பொழுது நீங்கள் இதை பாருங்கள். இங்கே ஓடிக்கொண்டிருக்கிற நரம்புகளை பாருங்கள். அவைகள் சிறு அதிர்வுகளை போன்றுள்ளதல்லவா? அதுதான் உயிர் கொண்டுள்ள வயிற்றுப்புண். இப்பொழுது கவனியுங்கள். உங்களுடைய கரத்தை எடுத்து விடுங்கள். இப்பொழுது அது திரும்பவும் வழக்கமான நிலைக்குள்ளாகி விடுகிறது. இப்பொழுது நான் இங்கே என்னுடைய கரத்தை வைக்கிறேன். அது அந்த விதமாய் அதிர்கிறது அல்லவா? அது அதிர்கின்றதா? ஆனால் நான் இதை உங்களுடைய கரத்தின் மீது வைக்கிறேன். அது மீண்டும் அதிர்கிறது. புரிகின்றதா? இப்பொழுது அது ஏதோ ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறது. அதை நீங்கள் உங்களுடைய சொந்த கண்களினால் நேரடியாக காண முடிகிறது. அது உண்மைதானே? அது உண்மை என்பதை காணக்கூடிய கூட்டத்தாரே, உங்களுடைய கரத்தை இந்த விதமாய் உயர்த்துங்கள். இதோ கூட்டத்தாரால் அதை காண முடிகிறது. உங்களுடைய கரத்தை இங்கே மேலே வையுங்கள். இப்பொழுது சிறியே, உங்களுடைய கரத்தை எடுத்து விடுங்கள். இப்பொழுது மீண்டும் உங்களுடைய கரத்தை அங்கே வையுங்கள். அது உயிருள்ளதா இருக்கிற குடற்புண். அது திசுவாயிருக்கிறது. ஏதோ ஒன்று அந்த திசுக்களை தின்கிறது. அது நரம்பு தளர்ச்சியின் காரணமாகவே பரவுகிறது. உங்களுக்கு ஸ்திரீகளுக்குரிய தொல்லையும் கூட உண்டு. சரி, இப்பொழுது இங்கே இப்பொழுது இதை நீங்களே துணிவாய் மேற்கொள்ள துவங்க வேண்டியதாக இருக்கிறது. அதை இந்த ஸ்திரியே அறிந்து கொள்வாள். இப்பொழுது நான் கூட்டத்தினர் தங்களுடைய தலைகளை தாழ்த்தினவாறு தொடர்ந்து ஜெபிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் அது ஒருவரிடத்திலிருந்து மற்றொருவரிடத்திற்கு செல்கிறது. இயேசு, என் நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள் என்றார். இப்பொழுது உங்களுக்கு குடற்புண் தேவையில்லை என்றால் நீங்கள் உங்களுடைய தலையை தாழ்த்தினவாறு தொடர்ந்து ஜெபியுங்கள். பார்த்தீர்களா? இப்பொழுது இங்கே நான் உங்களை கவனிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு குடற்புண் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் என்னுடைய கரத்தை கவனித்து நான் என்னுடைய கரத்தை அசைக்காமல் இருக்கிறதை பாருங்கள். பரலோக பிதாவே, உம்முடைய இரக்கங்களும் கிருபையும் இந்த ஸ்திரியை சுகப்படுத்தும்படி அவள் மேல் இருப்பதாக. அவள் என்னுடைய கரத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறாள். பிதாவே, ஏதாகிலும் மாற்றம் உண்டாயிருக்கிறதா என்பதை காணும்படி அவள் கவனித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் நரம்பு தளர்ச்சியா இருக்கிறபடியால் நான் அவளுடைய விசுவாசத்தை அறிவேன். தேவனே, நீர் அவளுக்கு உதவி செய்யும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவளுக்கு உதவி செய்யும். இப்பொழுது ஸ்திரியே,
நான் இன்னும் என்னுடைய கண்களை திறக்கவில்லை, ஆனால் என்னுடைய கரம் இருந்தது போலவே அப்படியே இருக்கிறது. அந்த ஸ்திரீ அறிந்திருக்கிறாள். ஸ்திரீயே, அது உண்மைதானே? இப்பொழுது இதை மிகவும் கூர்ந்து கவனியுங்கள். எனவே இது வெளிப்படையாக காட்ட வேண்டும் என்று செய்யப்படவில்லை. இது இயேசு தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார் என்பதை அறிவிக்கவே செய்யப்படுகிறது. இப்பொழுது அவர்களை நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் என்றார். இப்பொழுது நான் என்னுடைய கரத்தை அப்படியே அசையாமல் வைத்திருக்க போகிறேன். ஆனால் நான் இந்த விதமாக கரத்தை பிடித்திருக்கவில்லை என்பதை நீங்கள் கவனிக்க விரும்புகிறேன். பாருங்கள், அது எல்லா நேரத்திலும் சாதாரணமாகவே இருக்கிறது. ஆனால் அது எப்படி வீங்குகிறது என்பதை பாருங்கள். எல்லா நேரத்தை காட்டிலும் மோசமாக இருக்கிறது. ஏனென்றால் நான் பிடித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய முழு கரமும் முழங்கை வரை மறுத்து போய்விட்டது. இப்பொழுது நீங்கள் அதை அப்படியே ஒரு வினாடி கவனியுங்கள். கர்த்தராகிய இயேசுவே, ஒரு காட்சிக்காக அல்ல, நாங்கள் அதை செய்யவே கூடாது. ஆனால் உம்முடைய வார்த்தை நிறைவேற்றப்பட வேண்டியதாக இருக்கிறது. நீர் தேவனாய் இருந்தீர் என்பதை காட்டுவதற்காக ஜனங்களை ஒருபோதும் சுஸ்தமாக்கவில்லை. ஆனால் அது வார்த்தையை நிறைவேற்றிக் கொண்டிருந்தது. அந்த விதமாகத்தான் நான் ஏன் இன்றிரவு இது செய்கிறேன் என்றால், பிதாவே, இந்த நல்ல ஸ்திரீ இந்த பிசாசிலிருந்து சுகமடைய கூடும் என்று விசுவாசிக்கும்படியாய் என்னுடைய விசுவாசம் இருக்கிறது. சாத்தானே, எல்லா வியாதியின் மேலும் வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். அது அவருடைய பாதத்தின் கீழே இருக்கிறது. நான் அவருடைய ஊழியக்காரன் என்ற முறையில் துணிந்து செயல்பட துவங்குகிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த ஸ்திரியை விட்டு, அவளை விட்டு வெளியே வா. இப்பொழுது நான் என்னுடைய கரத்தை அசைக்காதிருக்கிறேன். அந்த ஸ்திரியை எனக்கு சாட்சி பகர்கிறாள். ஏதோ காரியம் என்னுடைய கரத்திற்கு சம்பவித்தது, இல்லையா? அது உண்மையானால் ஆமென் என்று கூறுங்கள். அது போய்விட்டது, இல்லையா? நீ சுகமடைந்து விட்டாய். இப்பொழுது அதோ அவள் இருக்கிறாள். இப்பொழுது இங்கே நோக்கி பாருங்கள். நான் என்னுடைய கரத்தை இப்பொழுது உங்களுடைய கரத்தின் மீது வைக்கும் போது அது அப்படியே இருக்கிறது. நீங்கள் சுகமடைந்து விட்டீர்கள். போய் உங்களுடைய இரவாகாரத்தை புசியுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்குகிறார். என் நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். ஆம் சகோதரியே, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? தேவன் அந்த காசநோய் நிலைமையை உங்களிடத்திலிருந்து எடுத்து போட்டு உங்களை சுகப்படுத்த முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சரி. உங்களுடைய சாலைகளை செல்லும் போது, கர்த்தராகிய இயேசுவே உமக்கு நன்றி, நான் என் முழு இருதயத்தோடு உம்மை விசுவாசிக்கிறேன் என்று கூறுங்கள். ஐயா, எப்படி இருக்கின்றீர்கள்? நரம்பு தளர்ச்சியின் காரணமாக ஒரு விதமான இருதய அடைப்பு ஏற்பட்டு உங்களுடைய இருதயம் தொல்லை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. பலமாக துடிக்கிறது. இரட்டை துடிப்புகள். ஒரு பக்கத்தில் இரண்டும், மற்றொரு பக்கத்தில் ஒன்றும் துடிக்கிறது. சரி ஐயா, அது நின்று விட்டது. போகலாம். ஐயா, உங்களுடைய விசுவாசம் உங்களை முழுமையாக சுகமாக்கிற்று. உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசித்துக் கொண்டே செல்லுங்கள். சரி. மற்றொன்று, வயிறு மிகவும் மோசமாய் உள்ளது. இயேசு உங்களை சுகமாக்குகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியே போய் கர்த்தராகிய இயேசுவே உமக்கு நன்றி என்று கூறுங்கள். இதை விசுவாசியுங்கள். நீர் யார் என்பதை அவரால் உங்களுக்கு கூறக்கூடுமானால் நிச்சயமாகவே அவரால் உங்களை சுகப்படுத்த முடியும். நான் ஒரு வார்த்தையும் கூறாமல் வெறுமன உங்கள் மீது கரங்களை வைத்தால், அங்கே நாற்காலியில் அமர்ந்திருக்கிற நீர் சுகமடைந்தீர் என்று விசுவாசிப்பீரா? உங்களுடைய வழியில் செல்லும் போது கர்த்தாவே உமக்கு நன்றி என்று கூறுங்கள். இதைத்தான் நீர் விசுவாசிக்கிறேன். வாருங்கள். அங்கேயே உட்கார்ந்து கொண்டிருந்த போதே தேவன் உங்களுடைய முதுகு தொல்லையை சுகப்படுத்தி விட்டார் என்று நீர் விசுவாசிக்கிறீரா? சரி. நீங்கள் கர்த்தாவே உமக்கு நன்றி என்று கூறிக்கொண்டே போகலாம். உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசியுங்கள். விசுவாசமாய் செல்லுங்கள். ஐயா, தேவன் உங்களை சுகப்படுத்தவில்லை என்றால், நீங்கள் ஒரு நாளில் முடமாய் ஒரு தடியுடன் அந்த மூட்டுவிக்கு வலியோடு நடந்து கொண்டிருக்க போகின்றீர்கள். நீர் ஏன் அவரை இப்போதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய வழியை செல்லுகையில் கர்த்தாவே உமக்கு நன்றி என்று கூறுங்கள். அந்த காரியத்தை காலின் கீழே மிதித்துவிட்டு உங்களுடைய வழியில் கலியிருந்து கொண்டே செல்லுங்கள். இயேசு உங்களுடைய முதுகையும் உங்களையும் சுகமாக்குகிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? சரி. உங்களுடைய வழியில் செல்லுகையில் அன்புள்ள தேவனே உமக்கு நன்றி என்று கூறுங்கள். ஸ்திரியே, இங்கே வாருங்கள். இப்பொழுது நீங்கள் எதை குறித்து பயப்படுகின்றீர்கள்? நீங்கள் பயப்படுகின்றதற்கான காரணம் உன்னுடைய உதிரப்போக்கு சமயத்தை குறித்தே ஆகும். நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகிறதா? ஒரு ஸ்திரீயினுடைய மாற்றத்தையே. ஒவ்வொரு காரியத்திலும் நீ மாலை வேளையில் களைப்படைகின்றாய். உன்னால் உன்னுடைய வேலையை செய்ய முடியாமல் நீ மிகவும் களைப்படைந்து விடுகின்றாய். அது உண்மைதானே? சரி. இப்பொழுது அது சரியாகிவிட்டது. போ. உன்னுடைய விசுவாசம் உன்னை சுகமாக்குகிறது. மற்றொரு நரம்பு கோளாறு. ஆனால் நீர் உம்முடைய ஜீவியம் முழுவதுமே நரம்பு தளர்ச்சியாய் இருந்து வருகின்றீர். நீர் வாலிபமாய் இருந்தபோது உமக்கு சற்று நரம்பு தளர்ச்சி இருந்து வந்தது. நீர் கவலையற்று சுற்றி திரிந்து கொண்டிருந்தீர். ஆனால் இப்பொழுதோ ஏதோ காரியம் உன்னை பற்றி கொண்டிருக்கிறது போன்று காணப்படுகிறது. நீர் எல்லா நேரத்திலுமே நெருக்கப்படுகின்றீர். அது உண்மைதானே? இப்பொழுது நீர் என்னை தேவனுடைய தீர்க்கதரிசி என்று விசுவாசித்தால் அது இனி ஒருபோதும் உண்டாயிராது. போய் விசுவாசியுங்கள். எத்தனை பேர் உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீர்கள்? உங்களுடைய கரத்தை ஒருவர் மீது ஒருவர் வையுங்கள்.
நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இங்குள்ள ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஸ்திரீயும் உங்களுடைய கரங்களை ஒருவர் மீது ஒருவர் வைக்கும்படி கட்டளையிடுகிறேன். தேவனுடைய வார்த்தையானது அதனுடைய ஒரு பகுதி சரியாயிருக்குமாயின் அதனுடைய முழு பகுதியும் சரியாயிருக்கும். இயேசு கிறிஸ்து என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் என்றார். தேவனுடைய வார்த்தையானது இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயிருக்கிறது. இயேசு அவர்கள் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இங்குள்ள ஒவ்வொரு விசுவாசியும் அதற்கு ஆமென் என்பார்களாக. அப்படியானால் நீங்கள் விசுவாசிகளாக இருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் கரத்தை உங்கள் மேல் வைத்திருக்கிறவர்களுக்காக ஜெபியுங்கள். நீங்கள் அவர்களுடைய கரத்தை உங்கள் மேல் வைத்திருப்பவர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒன்று சேர்ந்து ஜெபித்து சத்துருவை தோற்கடிப்போமாக. இங்கே வியாதியுள்ள ஒவ்வொரு நபரும் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் சுகமடைவார்களாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஜீவனின் காரணரே, எல்லா நன்மையான ஈவுகளையும் தருபவரே, இந்த ஜனத்தின் மேல் உம்முடைய ஆசீர்வாதங்களை அனுப்புவீராக. சாத்தானே, நீ யுத்தத்தில் தோற்றோடி போனாய். இயேசு கிறிஸ்து இங்கு இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். கிறிஸ்தவர்கள் தங்களுடைய கரங்களை ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் விசுவாச ஜெபத்தையே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீர் விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்றீர். அவர்கள் ஒவ்வொருவரும் ஆமென் என்றனர். அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். நீர் விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்று கூறின போது அவைகள் உம்முடைய இருதயத்தின் வாஞ்சையை வலியுறுத்தின. அவர்கள் தங்களுடைய கரங்களை ஒருவர் மீது ஒருவர் வைக்கின்றனர். சாத்தானே, நீ தோற்கடிக்கப்பட்டாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர்களை விட்டு வெளியே வா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இடத்தை விட்டு போ. இந்த கட்டடத்தை விட்டு போ. ஒரு விசுவாசி தன்னுடைய கரத்தை உங்கள் மீது வைக்க விசுவாசமுள்ள ஜெபம் ஜெபிக்கப்பட்டிருக்கிறது என்று விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஸ்திரீயும் நீங்கள் உங்கள் சுகவீனத்தை மறந்து அதை குறித்த உங்களுடைய யோசனைகளை மறந்து தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக செல்லும்படி ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருந்து உங்களுடைய காலொன்றி எழும்பி நின்று உங்களுடைய கரத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென், ஆமென். அது முழுமையாய் போய்விட்டதற்காக இப்பொழுது உங்களுடைய கரத்தை உயர்த்தி அவருக்கு துதி செலுத்துங்கள்.